நாங்கள் எழுந்த வண்ணமாக ரோமர் அதிகாரத்துக்கு நாங்கள் முதலாவது திருப்புவோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 7ஆம் அதிகாரத்திலே 1 நாங்கள் 3 மட்டும் நாங்கள் வாசிப்போம். நீங்கள் வீடுகளுக்கு சென்று நீங்கள் முழுவதுமாக நீங்கள் படியுங்கள். இன்னொரு வேத பகுதியும் இருக்கிறது. நாங்கள் முதலாவதாக ரோமர் அதிகாரத்துக்கு நாங்கள் எடுப்போம். 1 மட்டும் நீங்கள் வாசியுங்கள். சகோதரரை, ஒரு மனுஷன் உயிரோடிருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தை பண்ணி அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறார். புருஷன் மறுத்த பின்பு இச்சனை பற்றிய பிரமாணத்திலிருந்து விடுதலையாயிருக்கிறார். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவன் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபசாரி எனப்படுவது. புருஷன் மறுத்த பின்பு அவர் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபசாரி அல்ல. இன்னொரு வேத பகுதி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 311வது பக்கம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம், அதிலே 4ஆம் வசனத்தை மாத்திரம் நாங்கள் வாசிப்போம். ஒரு வசனம், 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆமென், ஆமென். நாங்கள் ஒரு நிமிடம் நின்ற வண்ணமாகவே எங்கள் தலைகளை நாங்கள் தாழ்த்துவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான இந்த காலை பொழுதுக்காக எங்களை அதிகமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் தகப்பனே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய தேவ பிள்ளைகளாக பரிசுத்தவான்களாக இந்த இடத்திலே ஒன்று கூடி ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய ரட்சிப்புக்குரிய இந்த செய்தியை இந்த வேளையிலே நாங்கள் தியானிக்கவும், இந்த நாளிலே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி மகிமைப்படுத்தவும் நீர் ஏற்படுத்தின இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, இந்த செய்தி மாத்திரமே எங்களை ரட்சிக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு காலத்திலும் நீர் ஒரு செய்தியை அனுப்பினீர். அந்த காலத்தின் செய்தி அந்த ஜனத்தை ரட்சித்தது போல, ஆம் தகப்பனே, இந்த காலத்துக்கென எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த செய்தியை இந்த வேளையிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். அது எங்களால் புரிந்து கொள்ள முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஒருவனுக்கு அதை வெளிப்படுத்தாவிட்டால் ஒருவனும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆம் தகப்பனே, இந்த வேளையிலே நாங்கள் வாசித்த பகுதியிலிருந்து பார்க்கிற வேளையிலே அன்றைக்கு பவுலை நீ சந்தித்து ஆண்டவரே அந்த ஒளியானது அவனை கீழே விழுத்தாட்டி அந்த சத்தமானது அவனோடு பேசின வேளையிலே ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த பேசின சத்தத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆம் தகப்பனே, நீர் யாரோடு பேச சித்தமாயிருக்கிறீரோ, யாருக்கு நீர் வெளிப்படுத்த பிரியமாயிருக்கிறீரோ, யாருடைய சத்தத்தை கேட்க முடியுமோ அந்த ஜனம் மாத்திரம் அதை கேட்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நீ சொன்னீர், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று. தகப்பனே, இன்றைக்கு உம்முடைய ஆடுகள் இந்த இடத்திலே இருக்குமானால் அந்த சத்தத்தை கேட்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே இந்த அருமையான நேரத்திலே வாசிக்கப்பட்ட வேத பகுதி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதை ஆசீர்வதியும். இந்த நாளுக்குரிய செய்தி இந்த ஜனத்துக்கு பிரயோஜனமாயிருந்து வீடுகளுக்கு போகிற வேளையிலே ஆண்டவரே அந்த செய்தியை குறித்து தியானிக்க நீர் கிருபை செய்யும். நீ சொன்னீர், இந்த செய்திகளை தியானிக்கிறவனும் கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் பாக்கியவான் என்று. ஆம் தகப்பனே, இந்த செய்தியானது ஜீவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அது ஜீவனை கொண்டு வந்திருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த செய்தி ஆசீர்வதியும், இந்த வேத பகுதி ஆசீர்வதியும். அடியானை பலப்படுத்தும், கேட்கிற ஜனங்களை பலப்படுத்தும். இந்த இடத்தில் எந்த தடைகளும் வராதபடி வார்த்தையானது பகிரங்கமாக உம்முடைய ஜனங்களுக்கு வரத்தக்கதாக எந்த ஆண்டவரை விட்டு கொடுப்பும் இல்லாதபடி ஆண்டவரே இந்த செய்தியானது நீதியோடு வரத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்யும். முற்றுமுழுதாக இந்த வேலை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து என்றென்றும் ஜீவிக்கிற ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வார்த்தை குறித்து செவி மடுக்க நிச்சயமாய் பிரியமாயிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் ஜனங்களுக்கு அதுவே பிரியமாயிருக்கிறது. ஏனென்றால் இந்த காலத்திலே அதற்கென தேவன் ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார். ஆமென். நிச்சயமாக அங்கே தாகமுள்ளவனுக்கு தேவன் அந்த தண்ணீரை கொடுக்க அவர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். இந்த அருமையான நேரத்திலே ஒரு வினோதமான ஒரு பொருளை நான் இந்த வேளையிலே கொடுக்கும்படியாக சிந்தித்தேன். இந்த காலத்திலே இதை வாசிக்கிற வேளையிலே இந்த காரியங்கள் அங்கே இருதயத்திலே கொடுக்கும்படியான ஒரு வாஞ்சை வந்தது. அதனாலே அங்கே எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நான் ஒரு பொருளை நான் தெரிவு செய்ய விரும்புகிறேன். விவாக மஞ்சம் அசுசிப்படாததாய் இருப்பதாக. ஆமென். இன்றைக்கு விவாகத்தையும் அதனுடைய மஞ்சத்தையும் குறித்து இந்த நாளிலே நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் மாமிச பிரகாரமான ஒரு விவாகத்தை குறித்து பேசிதான் இன்றைக்கு தேவனுடைய ஆவிக்குரிய விவாகத்துக்கு நாங்கள் வர முடியும். ஆமென். ஏனென்றால் தேவன் ஒரு ஸ்திரீகளை ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். அதனாலே இந்த விவாகம் இந்த பூமியிலே தேவன் ஏற்படுத்தின ஒரு காரியம். இது அசுசிப்படக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் தேவன் அந்த வண்ணமான ஒரு மணவாட்டிக்காகவே தேவன் வருகிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை குறித்து தீர்க்கதரிசி பிரசங்கித்திருக்கிறார். அதனுடைய காரியங்களை சொல்லியே நான் செய்திக்கு கடந்து போக விரும்புகிறேன். ஏனென்றால் இது என்னுடைய சுய செய்தி அல்ல, ஒரு மனிதனுக்காக கொடுக்கப்படுகிற செய்தி அல்ல. இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வாஞ்சை நிமித்தம் வெளிப்படுத்தி இதை கொடுக்கும்படியாக நான் வந்தேன். ஏனென்றால் இந்த தலையங்கம் பார்க்கிறவர்களிலே ஒரு காரியமாயிருந்தது. ஆனாலும் இது கொடுக்கும்படியான ஒரு திட்டமாய் தேவன் அடையாளப்படுத்தினபடியினாலே இந்த நாளிலே நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆமென். ஏனென்றால் இன்றைக்கு உலகமானது நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர்கள் தேவன் இரட்சகர் நல்லவர் என்ற ஒரு காரியத்திலே வருவார்கள். அன்றைக்கு ஒரு சகோதரன் அங்கே சொன்னார், சில ஜனங்கள் ஒரு ராப்போஜனத்தை வந்து ஒரு புதிய உடன்படிக்கை நாங்கள் செய்ய வேண்டும், இதை பெற்றால் நாங்கள் தேவனிடத்திலே பங்கு பெறுகிறோம், அதனாலே நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறோம் என்று ஒரு வேகத்தோடு அவர்கள் வருவார். ஆனால் செய்தியானது வந்து ஒரு மனிதனை அங்கே அவன் எப்படி பெற வேண்டும் என்று சொல்லுகிற வேளையிலே நிறைய ஜனங்களை அது தடை செய்ததாயிருந்தது. ஏனென்றால் ராப்போஜனமானது ஆசீர்வாதம், அதே நேரத்திலே காரியமானது நாங்கள் எப்படி பெற வேண்டும் என்பது எங்களுக்கு போதிக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு ஆரோக்கியம், இன்னைக்கு ஜனங்கள் வந்து ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்காமல் கட்டுக்கதைகளுக்கும் பல பல காரியங்களுக்கும் செவி சாய்க்கிற ஒரு காலம் இந்த காலமாயிருக்கிறது. ஆமென். ஆனால் இன்னைக்கு நாங்கள் தேவன் நல்லவர் என்பது உலகத்துக்கே தெரியும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பூரணர் ஆகும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். அன்னைக்கு தேவன் வந்து ஒரு பிரமாணத்தின் மூலமாக ஜனத்தை அங்கே ரட்சித்தார். அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தமானது அந்த ஜனங்களை ரட்சித்தது. ஆனால் இன்றைக்கு தேவன் ஒரு மனிதன் ரட்சிக்கும்படியாக தம்முடைய வார்த்தையை கொடுத்து தேவன் இன்றைக்கு பரிசுத்த ஆவியை அனுப்பியிருக்கிறார். இன்னைக்கு ஒரு மனிதன் அதை பெறாமல் தேவனுடைய ஜீவனை, நித்திய ஜீவனையும் தேவன் எங்களுக்காக நியமித்த இந்த காரியத்தை அவனால் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. ஆமென். அதனால தான் வேதம் அங்கே சொல்லுகிறது, நீங்கள் பூரணராக வேண்டும், நீங்கள் பூரணராகும்படி கடந்து போக வேண்டும். ஏனென்றால் தேவன் இன்றைக்கு எங்களை அந்த நோக்கத்துக்காகவே அழைத்த தேவனாயிருக்கிறார். ஆமென். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் யார், நாங்கள் ஒரு சுவிசேஷத்தை கேட்க வரவில்லை. இன்றைக்கு இந்த சுவிசேஷத்துடைய வெளிப்பாடை நாங்கள் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நாளுக்குரிய செய்தியாயிருக்கிறது. தேவன் அந்த காலத்திலே அந்த ஜனங்கள் ஒரு தேசத்துக்கு போகிறதுக்கு முன்பாக எப்படி நடக்க வேண்டும், அந்த தேசத்திலே நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் என்ன செய்தார், கற்பித்து கொடுத்தார். இன்றைக்கு நாங்கள் வாசித்து பார்த்தோம். அதே போலதான் தேவன் இந்த கடைசி நாட்களிலே ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி தேவன் எப்படியான ஒரு மணவாட்டியை தெரிந்து கொண்டார் என்று தேவன் எங்களுக்கு, அவர் எப்படியான ஜனத்தை அவர் விரும்புகிறார், எப்படியான ஒரு மணப்பெண் அவருக்கு உகந்தவள் என்பதை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். ஆமென். அன்றைக்கு எஸ்தருடைய காலத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே மொர்தெகாயை தேவன் அனுப்பி என்ன செய்தார், எப்படியான ஒரு மணவாட்டிக்கு அவன் என்ன செய்கிறான், ஒரு டீச்சிங் கொடுக்கிறான். எப்படி அந்த ஸ்திரீயை நீ எப்படி அங்கே ராஜாவை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தில் வழி நடத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அதே போலதான் தேவன் இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக தேவன் ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார்.
அன்னைக்கு எலிசேர் போய் அங்கே ரெபேக்காளை ஆயத்தப்படுத்தினான். அந்த ஈசாக்கு யார், ஈசாக்குக்கு என்ன விருப்பம், அவன் எப்படிப்பட்டவன், எப்படி ஆசி உடையவன் என்பதை அங்கே எலிசேர் அங்கே ரெபேக்காளுக்கு அங்கே போதித்து விவரித்ததை நாங்கள் பார்க்கிறோம். எலிசேருடைய விருப்பம் என்பதை மன்னிக்கும், ஈசாக்கினுடைய விருப்பம் எது என்பதை எலிசேர் அறிந்து அப்படியான ஒரு மனவாட்டியை அங்கே தெரிந்து கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். அவன் அறிந்திருந்தால் இதுவே ஈசாக்குக்கு ஏற்ற ஒரு துணையாயிருக்கும். அதே போலதான் தேவன் இந்த கடைசி காலத்திலே தேவன் அந்த வண்ணமான ஒரு மனவாட்டிக்காக தேவன் வருகிறார். ஆமென். அவர் வேசிக்காக வரவில்லை, அவர் வருகிறார். அவர் கற்புள்ள கன்னி உள்ள ஒரு சபைக்காக, ஒரு மனவாட்டிக்காக, ஒருத்திக்காகவே அவர் வருகிற தேவனாயிருக்கு. ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வேதம் அதை போதிக்கிறது. அதனால்தான் வேதம் அப்படியான ஒரு நபருக்காகவே தேவன் வருகிறார். இந்த நாளிலே நாங்கள் அதை தியானிக்க வேண்டும். நாங்கள் காரியங்களை தியானிப்பதல்ல, நாங்கள் வேதத்தில் இது ஒரு ஆழமான காரியம், முடிந்தளவு ஞானத்தோடு நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். என்றால் இது பொதுவான ஒரு ஆராதனை. அதனாலே நாங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக. ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தின் ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். தேவன் ஒரு காரியத்தை இந்த பூமிக்கு செய்து கொண்டிருக்கிறார். லெபனான்ல நடந்த விபத்தை பார்த்தீங்கன்னா எப்படியான ஒரு காரியம், என்ன அது எப்படியான ஒரு அழிவு. அங்கே நேற்றைய நாள் இன்னைக்கு கேரளாவில் ஒரு விமானம் என்ன விபத்து, அங்கே வெள்ளப்பெருக்கு. இப்படி நாங்கள் சில காரியத்தை தான் நாங்கள் ஏதாவது ஒரு வழியில் வரும்போது பார்க்குறோம். ஏனென்றால் இன்றைக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, அப்படியான ஒரு காலம். அதே நேரம் நாங்கள் உலகத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் பார்க்கறதுக்கு அதிகமாக, ஏன்னா அது நேரத்தை எடுத்துக்கொள்ளும். நாங்கள் முதல்லலாம் நான் பத்திரிகை குறித்து நான் அடிக்கடி பார்ப்பதுன்னு இப்போ எடுக்கிறது இல்லை. ஏனென்னா அது ஒரு நேரத்தை விழுங்கும். நாங்கள் அறியாமலே அதை என்ன செய்யும், ஒரு காரியத்தை ஏற்படும். அதுக்காக நீங்கள் தகவல்களை அறிகிறது தவறு என்று நான் சொல்லவில்லை. நாங்கள் எப்போவுமே முதலாவது தேவனுடைய காரியத்தை அறிந்து கொள்ளணும். அதே நேரம் உலகத்திலே நாங்கள் இருக்கிறபடினால சில காரியங்கள், ஆனால் அதுவே எங்களுக்கு விக்கிரகமாய் அமையாதபடி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், காத்து கொள்ளவும். இன்றைக்கு இந்த நாட்கள் எடுத்து அரசியல் ஆயிருக்கும். ஏன்னா எலெக்ஷனை குறித்து நீங்கள் பார்க்க. ஏனென்றால் இன்றைக்கு எதிர்மறையான காரியங்கள், எதிர்பாராத காரியங்கள் எல்லாமே அங்கே பூமியிலே சம்பவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கும். ஆனால் இந்த நேரத்திலே தேவன் தம்முடைய ஜனத்தை அவர் நோக்கி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு நோவாவுடைய காலத்திலே பார்க்கிற வேளையிலே தேவன் இந்த பூமியை பார்த்து அங்கே மனஸ்தாபப்பட்டார். ஏன்னா ஜனமானது தேவனை அங்கே தள்ளி உலகத்தை நேசித்து அங்கே பாவம் பெருகியிருந்த வேளையிலே தேவன் அங்கே பூமியை பார்க்கிற வேளையிலே அங்கே நோவாவுக்கு மாத்திரமே கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆமென். அதே போலதான் வேதம் சொல்லுது, நோவாவின் நாட்களில் நடந்தது போல இன்னைக்கு அதே வண்ணமாக இந்த பூமியை தேவன் நோக்கி பார்க்கிற வேளையிலே பாவம் பெருகி இருக்கிறது. பாவமானது இந்த பூமியை அங்கே மூடி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பூமியில ஒரு மனிதன் வாழ்வது, தேவனுக்காக வாழ்வது என்பது மிகவும் கஷ்டமான காரியம். ஆனா தேவன் அந்த மனிதன் தப்பித்து நடக்கும்படியான ஒரு பாதுகாப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவராய். எந்த மனிதனும் தனியே நடந்து போய் ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய ஆவியை அதுக்காக தான் உதவி செய்யும்படியாக தான் தேவன் தன்னுடைய ஆவியை அனுப்பியிருக்கிறார். இது இல்லாட்டி எந்த மனிதன், போதகனாயிருக்கலாம், பேராயராயிருக்கலாம், எந்த நீதிமானாயிருக்கலாம், எல்லாரும் விழுந்துருவான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அவனால் விழுந்து போக முடியாது. ஏனென்றால் அது பாவத்துக்கு விரோதமாயிருக்கு. ஏன் பாவத்துக்கு விரோதமாகவும் நீதிக்கு விரோதமாக அது என்ன செய்யும், நியாய தீர்ப்பையும் கொண்டு வரும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானது வருகிற வேளையில் என்ன செய்யுமா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து அங்கே உணர்த்துவோம். அதனால்தான் தீர்க்கதரிசி சொல்றார், இன்னைக்கு தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவர் ஆயிருக்கிறார். இன்னைக்கு அவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு அதனால் தான் தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு சுயமா எந்த மனிதனாலும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய ஆவி இல்லாமல் எந்த மனிதனும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. பிதாவினுடைய ஆவி எப்படி இயேசு கிறிஸ்துக்குள்ளே வருகிற வேளையில தான் அவருடைய சரீரம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டது. அந்த மரித்த சரீரம் அங்கே ஜீவனை பெற்றுக்கொண்டது. அதே போலதான் சாவுக்கு ஏதுவான சரீரம் உயிர் பெற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வர வேண்டும். அது வராம நீங்களால் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். பாருங்க, ரைட், நாங்கள் செய்திக்கு வர போறோம். பாருங்க, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசிசிப்படாததுமாயிருப்பதாக,
வேசி கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஆமென். ஏனென்றால் தேவன் அந்த வண்ணமான ஒரு காரியத்தை அவர் என்ன செய்வார். தேவன் யாருக்கு ஆவாரார்? கற்புள்ள கன்னி என்று நாங்கள் பார்க்குற வேளையில் நாங்கள் செய்தியில் பார்த்தோம். கன்னி என்ற என்ன? கரைபடாது, பரிசுத்தம் உள்ளதுதான் கன்னி என்று. எந்த கரை? எபேசியர்ல கரை திரை அற்ற ஜனத்துக்காக தேவன் என்ன செய்தார்? வந்தார். ஏனென்றால் கரையும் இருக்கக்கூடாது, திரையும் கரை திரை அற்ற. அதே நம்ம அதான் சொல்ற வேளையிலே தேவன் ஒரு மணவாட்டிக்காக வருகிறார். அது கரை திரையற்ற ஒரு ஜனமாயிருக்கும். ஏனென்றால் அன்று தேவன் ஒரு சரீரத்தை கொண்டு வர யாரை தெரிந்து கொண்டார்? ஒரு கன்னியை தான். அதே வண்ணமாக தான் தேவன் தன்னுடைய ஆவியை மீண்டுமாக கொண்டு வர தேவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனை தெரிந்து கொள்வார்? விபச்சாரியை தெரிந்து கொள்வார்? அந்த அர்த்தம் இல்லை. என்ன விபச்சாரிய தேவன் அவர் என்ன செய்தார்? அதாவது மணவாட்டிக்குள்ள கொண்டு வந்த என்ன ராகாப்பா இருக்கலாம், என்ன அங்கே அநேக ஸ்திரீகள் இருந்தாங்க, விபச்சாரிகள் ரட்சிக்கப்பட. அந்த வெளிப்பாடை நான் சொல்ல வரேன். நாங்கள் மனம் திரும்பினா ஒரு மன்னிப்பு உண்டு. ஆனா அந்த காரியம் இல்லை. இன்றைக்கு பார்க்கிற வேளையில தேவன் ஒரு தன்னுடைய சரீரம் இந்த பூமியில கொண்டு வரும்படியாக தேவன் ஒரு கன்னியை தெரிவு செய்தார். ஆமென். அதே போலதான் திகழ் சொல்றார். அதே வண்ணமாக தேவன் ஒரு அங்கே மணவாட்டியை அவர் அங்கே விவாகம் பண்ண தேவன் மீண்டுமாக ஒரு கன்னியை தான் அவர் தேர்ந்தெடுத்தார். ஆமென். அது கரைபட முடியாது, அது கரைதிரை அந்த மனிதனிலே இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த மனிதனுக்குள்ளாக தான் தேவன் தன்னை அங்கே வர முடியும். இல்லாத பட்சத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யல? அது ஒரு மனிதனுக்குள்ளே வரவே முடியாது. அதனால தான் வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அதனால தான் தேவன் ஒரு காரியத்தை அங்கே கொண்டு வந்தார். இந்த பூமியை ஆளும்படியாக தேவன் ஏதேனிலே ஆதாம் ஏவாளை கொண்டு வந்து பரிசுத்த சந்ததி உருவாக வேண்டும் என்று அங்கே கொண்டு வந்தார். ஆனால் அங்கே கொண்டு வருகிற வேளையிலே அங்கே பிசாசானவன் முழு திட்டத்தை மாற்றி போட்டான். ஏனென்றால் அங்கே பரிசுத்தம் உள்ள சந்ததி பூமியிலே வர முடியாது. தேவன் அதை தடுக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே தவறு அங்கே ஏதேனிலே ஏற்படும். இல்லாட்டி அந்த சந்ததி பரிசுத்தமாவே என்ன செஞ்சிருக்கும்? வந்திருக்கும். ஆனால் அது வர முடியாது. ஏனென்றால் இடையிலே அங்கே என்ன செய்தான்? சர்ப்பமானது நுழைந்து. ஆனால் தேவன் மீண்டுமாக அவர் கொண்டு வர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக வர வேண்டும். ஆமென். அவர் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த இரத்தத்தினாலே ஒரு மணவாட்டியை அவர் ஆயத்தப்படுத்தி அவர் பரிசுத்தமாக்கிதான் தேவன் ஒரு சந்ததியை கொண்டு வர முடியும். அதனால்தான் அவருடைய விலையேறப்பட்ட இரத்தமானது எங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொண்டு வந்தது. எந்த மனிதனுடைய காரியமும் உண்டை மன்னிக்க முடியாது. ஆட்டினுடைய பாவம் அந்த பாவத்தை மூடினது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமானது பாவத்தை அங்கே மன்னித்து அதை தொலைதூரம் கொண்டு போனதாயிருக்கு. ஆமென். அதனால தான் அவருடைய அன்பை குறித்து நாங்கள் தியானிக்கிற வேளையிலே எங்களுக்கு கண்ணீர் வருது. ஏனென்றால் பாவமுள்ள மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார். ஆமென். அதனால தான் தேவன் ஒரு வழியை அங்கே உண்டு பண்ணி. அதனாலதான் தேவன் இன்னைக்கு ஜனம் நினைக்கிறாங்க நாங்கள் ஒரு மேலான ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், இந்த செய்தியை பெற்றுக்கொண்டோம், ஒரு தீர்க்கதரிசியை நாங்கள் உடைய. இல்லை, நீங்க பரிசுத்தம் இல்லாம, நீங்க தேவனுக்குள்ள ஒரு கன்னியாக இல்லாம நீங்க ஒரு நாளும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க அந்த நித்திய ஜீவனை நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றா இது ஒரு மாய்மாலம். கள்ள போதர்கள் அதை போதிக்கல். இயேசு கிறிஸ்து மரிச்சா அதனால நாங்கள் இலவசமாய் நீதிமானிக்கப்பட்டோம்னு அவங்க சொல்லலாம். ஆனா அது ஒரு வெளிப்பாடல்ல. அந்த வார்த்தையை வெளிப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் வரும். ஒரு தீர்க்கதரிசி வந்து அந்த வார்த்தையின் வெளிப்பாடை கொடுக்கணும். எந்த கள்ள போதகரோ எந்த நல்ல போதகரோ அதை வெளிப்படுத்த முடியாது. தேவன் தான் அதனுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். தேவன் ஒரு கன்னியை தேவன் அங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அன்று மரியாதை ஏன் தெரிந்து கொண்டார்? தேவன் ஒரு சரீரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அங்கே கன்னியை அங்கே வர வேண்டும். அவள் கன்னியாக இருக்க வேண்டும், கரை திரையற்றவளாக இருக்கும். அதே போலதான் தேவன் இந்த கடைசி காலத்திலே தேவன் ஒரு மணவாட்டியை அவர் தெரிந்து கொண்டார். அவள் வந்து கன்னியாக இருக்கவும், அவள் கரை திரையற்றவளாக இருக்கவும்.
அதுக்காக விவாகம் ஆயிட்டீங்க உங்களை எடுக்க மாட்டார்னு சொல்லவர். அது அர்த்தம் இல்லை. தேவன் ஆவிக்குரிய அங்கே முதலாம் அதான் திகசுலாம் முதலாம் ஆதாமுக்கூடாக பிறந்ததெல்லாம் எப்படி இருந்தது? பாவமுள்ள சந்ததி. ஆனால் இரண்டாம் ஆதாமுக்கூடாக பிறந்தது எல்லாமே அது கன்னியாயிருக்கும். அது நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு. ஏனென்றால் அது இரண்டாம் ஆதாம் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். முதலாம் ஏவாள் அங்கே வஞ்சிக்கப்பட்டாள், ஆனால் இரண்டாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட முடியாது. ஆமென். ஏனென்றால் அவள் முழு வெளிப்பாட்டையும் அறிந்திருக்கிறார். அதான் திக சொல்றேன். ஒருவேளை ஜனங்கள் சொல்லுவார்களாம், நான் இயேசு கிறிஸ்துடைய காலத்திலே நான் இருந்திருந்தான் அவ்வளவு சந்தோஷம். அதை திக சொல்றா, அதை பார்க்கிலும் இதே பொற்காலமாயிருக்கிறது. ஆமென். ஏனென்றால் இந்த அன்றைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை காண தேடி போகணும், ஆனா இன்னைக்கு உங்களோடு இருக்கிறார். ஆமென். தேவன் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே இருக்கிறார். எங்களுக்குள்ளே வருவது மேலான ஒரு ஸ்லாக்கியமாயிருக்கிறது. அதனால திகழ்ச்சா நான் இந்த காலத்தையே நான் விரும்புவேன். அதனால்தான் வேதம் என்ன சொல்லுகிறது? நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணமாகாதபடி தேவன் விசேஷித்த நன்மையை நமக்காக வைத்திருக்கிறார். அதுதான் இந்த காலமா இருக்கு. நம்மை அல்லாமல் அவங்க பூரணராகலாம். இது ஒரு விசேஷித்த நன்மையாயிருக்கு. அதனால தான் தேவன் இந்த காலத்தில் அதே மரியாதையை தேடுகிற தேவனாயிருக்கிறார். அதே ஸ்திரீயை அவர் தேடுகிறவராக. ஸ்திரீ எப்பயுமே சபைக்கு அடையாளம். அதனாலதான் தேவன் ஒரு ஸ்திரீக்கென ஒரு பண்பை அங்கே கொடுத்தார். நான் அதை பேசிட்டு தான் நான் வருவேன். ஏனென்றால் அங்கே திக்க சொல்றார், அதை நாங்கள் அறிந்து கொண்டாதான் நாங்கள் அடுத்த காரியத்துக்கு வரலாம். நான் துவங்க முதல் சில காரியங்களை வாசிக்கிறேன். பாருங்க, 71வது பந்தி கிறிஸ்துவின் மனவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு. அதுல இருந்து பாருங்க, இப்பொழுது சபையானது ஸ்திரீ என்னும் முறையில் வார்த்தையாகிய கிறிஸ்துவை விவாகம் செய்து கொண்டார். அவள் அதே நேரத்தில் ஸ்தாபன சபையை விவாகம் செய்யக்கூடாது. ஏனெனில் அவள் கட்டப்பட்டிருக்கிறாள். அவள் 2 புருஷர்களுடன் ஒரே நேரத்தில் வாழ்க்கை நடத்த முடியாது. அவை ஒன்றுக்கொண்டு முரணாயுள்ளது. ஒன்று தேவனால் அனுப்பப்பட்டது, அது மற்றது மனிதனால் உண்டாக்கப்பட்டது. எனவே அது முரணாயுள்ளன. அவர் எல்லா மனுஷருடைய வார்த்தையும் பொய்யாயிருப்பதாக என்று, என்னுடைய வார்த்தையை சத்தியமாயிருப்பதாக என்று தேவன் அவ்வாறு கூறினார். பாருங்க, 72வது பந்தியில பவுல் இங்கே குறிப்பிடுவது போல் நியாயப்பிரமாணமும் கிருபையும் ஒன்றுக்கொண்டு முரணாயுள்ளது போன்று இவை இரண்டுமே முரணாயுள்ளது. நியாயப்பிரமாணமும் கிருபையும் என்ன செய்ய? ரெண்டுக்கும் முரண். ஒன்றை பெற மற்றது மறிக்க வேண்டும். அவள் இரண்டையும் கலக்க முயன்றால் விபச்சாரி என்று அழைக்கப்படுவாள். ஆமே. இப்ப நாங்க அங்கே ரோமர்ல வாசித்த காரியம் பாத்தீங்கன்னா, புருஷன் உயிரோடு இருக்கிற வேளையில ஒரு ஸ்திரீ இன்னொரு புருஷனை விவாகம் பண்ணினா என்ன வேதம்? விபச்சார். ஆனா கணவன் மரித்த பிற்பாடு அவள் என்ன செய்யறாளாம்? அந்த பிரமாணத்தில் இருந்து விடுதலை ஆக்கப்படி. நான் சொல்லல, இது வேதம் சொல்லு. ஆனா அந்த பிரமாணம் அதே போலதான் நீங்க முதலாம் ஆதாமாகிய அங்கே உலகத்துக்கு நீங்க மறிக்காம இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவை நீங்க என்ன செய்யலாது? விவாகம் பண்ணினா நீங்க யாரு? விபச்சார். இந்த செய்தியில நீங்க அதிகமா தியானிக்க வேண்டிய காரியம் என்னென்றால், இன்னைக்கு அநேகர் மனவாட்டி என்று உங்களை வஞ்சிக்காதபடி நீங்க அந்த பாவத்திலிருந்து நீங்க வெளியே வர வேண்டும். ஏனென்றால் நீங்க உண்மையான உலக காரியத்திலிருந்தும் நீங்க உலக நடைமுறையில் இருந்தும் நீங்க வெளியே வராம நீங்க ஒரு நாளும் அவருடைய மனவாட்டி ஆக முடியாது. இது சத்தியமா இருக்கு. நான் இதை வாசித்து ஏன் காட்டுறேன்டா, இது சத்தியம். இன்னைக்கு அநேக இடத்துல வஞ்சிக்கிற ஒரு காரியம். பவுல் இங்கே குறிப்பிடுவது போல பாருங்க, ரைட், கலக்க முயன்றால் விபச்சாரி என்று எடுக்க அதை யோசித்து பாருங்கள். விபச்சாரியை தேவன் விவாகம் செய்து கொள்வாரா? என்ன, நிச்சயமாக மாட்டார். நாம் அப்படி செய்யக்கூடாது என்று அவர் நம்மிடம் கூறியுள்ளார். அவள் விபச்சாரி எனப்படுவார். ஆமே. அதை தேவன் விவாகம் பண்ணுவாரா? இல்லை. அதனாலதான் தேவன் அந்த வண்ணமான ஒரு ஜனத்தை அவர் தேடுகிறார். ஆமே. அதிலே நானும் நீங்களும் இருந்தாக வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் நிராகரிக்கப்பட்டவர்களாயிருக்கோம். நாங்கள் வெறுமனே இந்த செய்தியை வைத்து ஒரு பித்தலாட்டம் பண்ணி கொண்டிருக்கோம். நாங்கள் உண்மையாகவே மனம் திரும்பவில்லை.
அதனாலதான் உலகத்தின் ஆவிக்குடாக நாங்க அதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா, நீங்க மறுபடி பிறக்காவிட்டால் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க சேர முடியாது. அப்ப பாருங்க, அதான் திகர் சொல்ல, முதலாம் ஆதாம கூடாக நாங்க பிறக்கிற வேளையில நாங்க என்ன செய்யறோம், உலகத்துக்குள்ள பிறக்கிறோம், அது மனித ஆவி. ஆனா இரண்டாம் ஆதாமுக்குள்ள நாங்க பிறக்கிற வேளையில அது தேவனுடைய ஆவி. அப்ப தேவனுடைய ஆவி வார்த்தைக்கு புறமானதை தவறென்று போதும்போது நாங்க உலகத்தோட உலக காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில இருந்து கொண்டு நாங்க தேவனுக்குள்ள இருக்கிறோம்னா அது எப்படி இருக்கு? அது ஒரு மாய்மால். ஏனென்றா எண்ணம் உலக ஆசை. அதான் உங்களுக்கு உலக காரியம், உலக நடைமுறை, உலக காட்சிகள், உலக பொழுதுபோக்குகள் இன்னுமே உங்களுக்கு பிரியமாயிருந்தா நீங்க இன்னுமே நீங்க என்ன செய்யல, மனம் திரும்பல, நித்திய ஜீவன் உள்ள ஆவியை நீங்க என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளவே. நீங்க பெற்றுக்கொண்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும், மறுத்ததா இருக்கும். ஆமே, இது உங்களுக்கு பைத்தியமா இருக்கு. நான் பிரசங்கிக்கிறேன், நான் சத்தியத்தை பேதிச்சு. ஏனென்றா இதுதான் சத்தியமா. யார் கேட்பாங்களோ அவங்களுக்காக நான் பிரசங்கிச்சுக்கணும். ஏனென்றா தேவன் அந்த ஒரு ஜனத்துக்காகவே வருகிறது. அது ஒரு கரை திரை அற்றதா இருக்க வேண்டும். ஆமென். பாருங்க, விவாகம் என்பது இவ்வுலகில் மிகவும் பழமையான ஒரு நியமனம். அது ஏதேன் தோட்டத்தில் முதல் நடத்தப்பட்டு அது நிறுவப்பட்டது. ஒரு ஸ்திரீக்கு சில தன்மைகள் அளிக்கப்பட்டுள்ளன, அவள் அதை கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஆமென். ஒரு ஸ்திரீக்கென தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரா, தன்மை கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க மிருகங்களுக்கும் ஒரு பெண் இனம் இருக்குது, ஆனா தேவன் ஒரு ஸ்திரீக்கு மட்டும்தான் விசேஷித்த தன்மை வச்சிருக்கு. அதுல உங்களுக்கு தெரியும், எல்லா மிருகங்களும் எல்லா பெண் இனங்களும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனா உலகத்திலே அங்கே சிருஷ்டிக்கப்படாத ஒரே ஒரு இனம் என்றா மனித இனத்துல பெண் மாத்திரம்தான் என்ன செய்யல, சிருஷ்டிக்கப்படையல். அவள் மாத்திரம்தான் உபசிருஷ்டிப்பா என்ன செஞ்சால் கொண்டு வரப்பட்ட. தேவனுடைய முழு திட்டத்துல முன்குறிப்பிட அந்த திட்டத்தின் அங்கே சிருஷ்டிப்புல பெண் இனம் இல்லை. ஆனா மிருகங்கள்ல பெண்ணினம் கொண்டு வரப்படாது, சிருஷ்டிப்பிலே வந்துச்சு. ஆனா தேவன் ஒரு உப பொருள்ல இருந்து சிருஷ்டிச்சா இந்த உலகத்திலே ஒரே ஒரு இனம், மனித இனத்திலும் அது பெண்ணினம். ஆமென். இத பாருங்க, ரைட். அவளை நம்பி அளிக்கப்பட்டுள்ளது. சிறியை போல் வேறு எந்த சிருஷ்டிப்பும் உலகில் கிடையாது. ஒரு பெண் நாயோ அல்லது வேறெந்த இனத்தை சேர்ந்த பெண் வகையும் ஸ்திரீக்கு அளிக்கப்பட்ட தன்மைகளை பெற்றுக்கவில்லை. முதலாவது ஸ்திரீ மூல சிருஷ்டிப்பிலே இல்லை, ஏனெனில் அவள் விழுந்து போவாள் என்று தேவன் அறிந்திருந்தார். மற்ற பெண் இனங்களை விபச்சாரம் செய்ய முடியாது. அவள் ஒருத்தி மாத்திரமே விபச்சாரத்தில் ஈடுபட முடியும். அவள் மூல சிருஷ்டிப்பில் இருந்திருந்தால் அது தேவனுடைய மகத்தான ஞானத்துக்கு அவமானத்தை விளைவித்திருக்கு. அது மூல சிருஷ்டிப்பில் இருந்து அவள் விழுந்து போயிருந்தால் என்ன இருந்திருக்கு, தேவனுடைய ஞானம் பிழைச்சு போயிருக்கு. ஏன்னா தேவன் அப்படி ஞானம் இல்லாம ஒரு பெண்ணை சிருஷ்டிச்சிட்டாருன்னு எல்லாரும் சொல்லுவான். ஆனா தேவன் ஞானம் உள்ளவர், அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரிந்தபடினால அவள் என்ன செய்யறாங்க, இந்த பெண் இனத்தை உபசிருஷ்டி யாருமே தவறு சொல்ல முடியாது. ஏன் அவர் விழுகை வர வேண்டும், ஏனென்றா அங்க ரட்சகர் தோன்ற வேண்டும். ஆமென். பாருங்க, கரைப்படுத்திக்குள்ள அவளை நம்பி அளிக்கப்பட்டுள்ள. அதனால்தான் திகழ்சுரே ஒரு பெண்ணை நம்பி தேவன் என்ன செய்திருக்க, ஒரு கற்பை அவர் நம்பி கொடுத்திருக்கிறார். அந்த கற்பை அந்த பெண் என்ன செய்யக்கூடாதான், கரைப்படுத்தி கொடுக்கும். கரைப்படுத்தி கொண்டால் அவள் விபச்சாரி எனப்படும். அவள் தேவ சமூகத்துக்கு என்ன செய்யப்படாது, உட்படக்கூடாது, உட்படலாகாது. என்ன எபேசிய மன்னிக்க உபாகமம் என்ன 22 வாசிங்க. உபாகமம் 23:2. வாசி இல்ல, நான் வாசிக்கிறேன். பாருங்க, வேசி பிள்ளைகளை கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஆமென். அப்ப பாருங்க, தேவன் அந்த பிரமாணத்தை அங்கே வைத்திருக்கு. ஆனா அந்த பிரமாணத்திலே உங்களுக்கு ஒரு நியமம் இருக்கிறது. இன்றைக்கு நீங்க எப்படி அங்கே ஜீவிக்கும்படியாக பாருங்க. ரைட்.
அவள் அந்த பக்கம் சேர்க்கப்பட்டதால் மீட்புக்கென அவளுக்கு சில புனிதமான காரியங்கள் தேவனால் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அவளுக்கு சில பிரத்யோக தன்மைகள் அளிக்கப்பட்டுள்ளன. அவள் அவைகளை கரைப்படுத்தி கூடாது. அவள் என்ன செய்யக்கூடாதா? பெண்ணுக்கு கொடுத்த தன்மைகள் அவள் என்ன செய்யக்கூடாதான்? கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. அவள் அதை கரைப்படுத்தினால் வாழ்நாள் முழுவதும் கரைப்பட்டவளாகி விடுகிறாள். அதை கொடுத்த காரியத்தில் அவள் கரைப்படுத்தி கொண்டா அவள் வாழ்நாள் முழுவதும் என்னையா கரைப்படுத்தி கொண்டாள். பாருங்க, அதனாலதான் தேவன் ஒரு பெண்ணுக்கு ஒரு விசேஷித்த தன்மையை கொடுத்து தேவன் ஒரு நியமத்தை அவளுக்கு வைத்திருக்கு. அப்ப பாருங்க, பெண்களாகிய நீங்களும் அதே நேரம் சபையும் இதை என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். ஏன்னா ஸ்திரீ சபைக்கு அடையாளம். இதை டீக்கர்ஸையும் வலியுறுத்துற. ஏனண்டா நான் ஏன் இந்த பண்புகளை பேசி சபைக்கு வாரனண்டா இந்த உலக காரியம் ஆவிக்குரிய காரியத்துக்கு அடையாளமாயிருக்கு. ஏனென்றா நீங்க அந்த வண்ணமான ஜீவியத்துக்கு வரவன். அதுக்காக தவறு விட்டவங்க வர முடியாது என்று நான் சொல்ல வரையில தேவன் ஒரு பரிகாரத்தை வச்சிருக்கேன். அதை நான் பின்னுக்கு நான் முடிக்க போறேன். ஆமென். அவள் அதை கரைப்படுத்தினால் வாழ்நாள் முழுவதும் கரைப்பட்டவளாகி விடுகிறாள். அவள் எவ்வளவுதான் மன்னிக்கப்பட்டாலும் அவள் நீதிமானாக்கப்பட முடியாது. எவ்வளவுதான் மன்னிக்கப்பட்டாலும் நீதிமானாக்கப்பட என்ன செய்யலாது? 78வது பந்தி பாருங்க, நீதிமானாக்கப்பட முடியாது. இன்னும் சிறிது நேரத்தில் அதை ஒட்டி வேத வசனத்தை தருகிறேன். அவள் கரைப்பட்டதற்காக ஒரு கால் மன்னிக்கப்படலாம், ஆனால் அவள் இந்த வாழ்க்கையில் நீதிமானாக்கப்பட முடியாது. அது எப்பொழுதும் அவளுடன் இருக்க வேண்டிய ஒன்று. கவனியுங்கள், அவளுக்கு இது அளிக்கப்பட்டுள்ளது. அவள் மன்னிக்கப்படலாம், ஆனால் நீதிமானாக்கப்பட முடியாது. 79வது பந்தி, அவளுடைய சரீரம் தேவனால் அவளுக்கு புனித நம்பிக்கையுடன் அளிக்கப்பட்டுள்ளது. ஆமை, பெண்ணுக்கு என்ன? ஒரு புனித நம்பிக்கையோடு அது என்ன செஞ்சிருக்கிறது? அளிக்கப்பட்டுள்ளது. ஆமை, பெண் நாயோ பெண் பறவையோ வேறெந்த மிருகமும் வேறெந்த சிருஷ்டிப்பும் அப்படி இல்லை. அவள் ஒருத்தி மாத்திரமே அப்படி இருக்கிறாள். அதன் மூலமே அவள் காரணம் மிக தூய்மையான இவ்வுலகில் ஜீவனை பிறப்பிக்க வேண்டியவளாயிருக்கிறாள். அவளுடைய சரீரம் ஜீவன் விதைக்கப்படும் நிலமாயுள்ளது. ஆகையால் தான் இந்த புனித நம்பிக்கை அவளுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆமே, பெண்ணுக்கு அளிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை. தேவன் அவளை நம்பினார். தேவன் அவரை நம்பி ஒரு பெண்ணை இந்த பூமியில ஒரு பிள்ளையை கொண்டு வரும்படியான ஒரு நம்பிக்கையை அவர் வைத்தார். அதுதான் தேவன் கொடுத்த ஒரு பெண்ணுக்கு ஒரு காரியம். அது அவள் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஏன்னா தேவன் அவளுக்கு கொடுத்த பண்புல ஒன்றாயிருக்கிறது. ஆமே, இங்கு வேத சாசியராகிய உங்களில் அநேகர் என்னுடன் இணங்காமல் இருக்கக்கூடும். மனித குலமும் முழுவதையும் கரைப்படுத்தின தொடக்கத்தில் நடந்த விபச்சாரமே அவளுடைய வித்து நிலம் கரைப்பட்டது. அவளுடைய வித்து நிலம், ஏனென்றா அங்கே குழந்தை பிறக்கிற அது அவளுக்கு நிலமாயிருக்கிறது. அவள் காயின் ஆபேல் என்னும் இரட்டையர்களை ஈண்டால் ஒரு உடலுறவு 2 குழந்தைகள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இப்பொழுது கவனிங்கள், அவள் சரீரம் வித்து நிலமாயுள்ளது. எனவே அவள் அதை கரைப்படுத்த கூடாதென்று அவளை நம்பி அளிக்கப்பட்ட புனிதமுள்ள ஒன்றாய் அது உள்ளது. சபை எந்நிலையில் உள்ளது என்பதை காண்பிக்கவே இதை உதாரணமாக கூறுகிறேன். என்ன சொல்றேன்? சபை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை காட்டவே நான் இதை உதாரணமாய் உங்களுக்கு போதிக்கிறேன். நான் சிறியதாகிய உங்களை குறித்து பேசவில்லை. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அது உங்களுக்கும் தேவனுக்கும் ஒன்றாயிருக்கிறது. அதே போல நானும் இங்கே சொல்ல விரும்புகிறேன், அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒன்றாயிருக்கிறது. நீங்க எப்படி இருக்கிறது தேவனுக்கும் உங்களுக்கும் தான் அது தெரியும். ஆனா இது வேத சத்தியமாயிருக்கிறது. மனிதராகிய நீங்களும் கூட, ஆணுக்கும் அவர் சொல்றேன் மனிதரா, ஏண்டா ஸ்திரீ சபைக்கான பொதுவா எல்லாருக்கும் தான். நீங்கள் எப்படி இருக்க அது உங்களுக்கும் தேவன் ஒன்று. மனிதர்களாகிய நீங்களும் கூட. ஆனால் நான் சபைக்கும் கிறிஸ்துக்கும் உள்ள உறவை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென்.
இப்ப தேவன் எதை குறித்து பேசிக்கொண்டா தேவனுக்கு மனவாட்டி. அப்ப பாருங்க, இந்த உலக நடைமுறையிலே அது தவறண்டா ஆவிக்குரிய விதத்தில் அது எவ்வளவு தவறாயிருக்கு. அப்ப பாருங்க, அவர் ஒரு வேசிக்காக விபச்சாரிக்காக தேவன் வரே. நீங்க பாவம் செய்து கொண்டு உலக சமரசத்தோடு இருந்து தேவனோடு நீங்க என்ன செய்யலாது? ஒப்புரவாக முடியாது. நீங்க உலகத்துல தவறு விட்டா கூட அது வாழ்நாள் அது என்ன செய்யப்படாது? தவறு தான். அது அவளோடு கூட அது இருந்து கொண்டு, ஏண்டா தேவன் அவளை உபசிஷ்டிப்பா வைத்து தேவன் அவளுக்கு கொடுத்த புனித தன்மை, கணவனோடு வாழ்ந்து கணவனுடைய பிள்ளையை சுமந்து புனிதமாய் தன்னுடைய கற்பை சுமந்து ஒரு பிள்ளையை பூமிக்கு கொண்டு வருவதே தேவன் கொடுத்து அவளுக்கு ஒரு வழிமுறையாயிருக்கு. வேற காரியம் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படல. அதான் சொல்ல, இந்த பூமியில பெண் எதையுமே செய்ய முடியாது, அவள் ஆளுகை செய்ய முடியாது, சபையில் அதிகாரம் செய்ய முடியாது. ஏனென்றால் அவள் உபசிஷ்டிப்பாயிற்று. தேவன் அவளை அடங்கி இருக்கும்படியாகவே தேவன் என்ன செய்தார்? அவளை வைத்தார். ஏன்னா மற்ற எல்லாமே சிருஷ்டிப்பு. அக்கா அவங்கள கேவலமா நான் பேசல, நீங்க விசேஷித்தவங்க, மனவாட்டியா இருந்தாமே. ஏன்னா அதிகமா தேவனுக்கு சேவை செய்தது பெண்களா. ஏன் நான் இதை போதிக்கிறேன்டா? சத்தியத்தை போதிக்கிறதுக்காக. ஏன்னா அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கு. இது எல்லாருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும். அதே நேரத்தில் சத்தியமும் உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அது நீங்க அறிந்து கொள்ளவும். அதனாலதான் வேதம் என்ன செய்யறது? காரியங்களை எங்களுக்கு உதாரணப்படுத்துறது. ஆமென். தேவன் மாத்திரமே அளிக்கக்கூடிய ஜீவனை உலகில் தோன்ற செய்ய அவளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கார். தேவன் தான் கற்பத்தின் கனி கத்தரால். தேவன் இந்த பூமியில கொண்டு வர்ற அந்த ஜீவனை சுமக்கிற அவள் ஒரு கருவியாயிருக்கிறாள். ஆமென். அவளுடைய கணவன் ஒரு கால் அணுக்களை சுமப்பவராய் இருக்கலாம், ஆனால் தேவன் மாத்திரமே ஜீவனை அளிப்பவர். ஆமென். அது உண்மை. அவரிடத்தில் தான் வர வேண்டும். ஜீவன் அனைத்துமே தேவனிடத்தில் இருந்து வர வேண்டும். ஆமென். 85வது பந்தி. அவள் ஏதாயிலும் தவறு செய்ய நேர்ந்தால் கணவன் அவளை மணப்பதற்கு முன்பு அவள் அதை அவனிடம் அறிக்கை செய்து அதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ரைட். இப்ப பெண்களுக்கு ஒரு தருணம் வருது. இப்ப இத போய் அதுக்கு பிற்பாடு ஆவிக்குரியதுக்கு போறோம். அப்ப பாருங்க, பெண் அவள் ஏதாயிலும் தவறு செய்த நேர்ந்தால், ஒருவேளை பெண் தவறு செய்ய நேர்ந்தால் கணவன் அவளை மணப்பதற்கு முன்பு அவள் அதை அவனிடம் அறிக்கை செய்து சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு சான்ஸ். விளங்குதா உங்களுக்கு? ஒருவேளை நீங்க தவறு செய்தா நீங்க விவாகமாக முன்பு அதை என்ன செய்யணும்? நீங்க அறிக்கை செய்து அந்த உண்மையை என்ன செய்யணும்? சொல்லணும். சொன்னாதான் நீங்க அந்த எங்க வருவீங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க முடியும். ஏன்னா இல்லாட்டி அதை என்ன செய்யாது? மன்னிக்கப்பட. ஏன்னா ஸ்திரீக்கு யார் தலையா இருக்கிறான்? கணவன் தலையாரு. கணவனுக்கு யார் தலையா இருக்கிறே? கிறிஸ்து தலையா இருக்கு. அப்ப நீங்க இங்க சொல்லும் போது அது மன்னிக்கப்படும். அப்ப அதுதான் நியமமாயிருக்கு. அப்ப நீங்க தவறு செய்தா அதுல நீங்க சொல்லாட்டி நீங்க இந்த ஜீவனுக்கான பிரவேசத்துக்குள்ள உங்களுக்கு பிரவேசிக்க, நீங்க எவ்வளவு ஆடிப்பாடி துள்ளி குதிச்சாலும் அதுக்குள்ள நீங்க என்ன செய்யலாது? பிரவேசிக்க முடியாது. ஏன்னா தேவன் அந்த நியமத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நியாய பிரமாணத்துக்கு விவாகம் செய்யப்பட்ட சபை தன் இரண்டாம் விவாகத்துக்கு முன்பு கிறிஸ்துக்கு முன்பாக அறிக்கை செய்ய வேண்டியது போல. இப்ப நாங்க ஞானஸ்தானம் பெற வர்ற வேளையில நாங்க இரண்டாம் ஆதாம விவாகம் பண்ணும் முன்பு நாங்க ஊழியக்காரர் கேட்பாங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா? நீங்க அவருக்காக நீங்க பரிசுத்தமா வாழுவீங்களான்னு நான் கேட்பேன். அப்ப கேட்கிற வேளையில நீங்க ஆமேன்னு அது ஒரு விவாக எண்ணெயா இருக்கிறது, பொருத்தனை ஆயிருக்கு. அதே போலதான் நாங்க விவாகம் பண்ண முன்பும் அங்க என்ன செய்வாங்க? ஊழியக்காரனால உங்களுக்கு விவாக பொருத்தனை கேட்கப்படும். ஏன்னா வாழ்விலும் சாவிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் பிரச்சனையிலும் எல்லாமே வாக்கு ஆமேன் ஆமேன் என்று கொடுத்துட்டு இப்ப இந்த சத்தியத்துல பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் எல்லாம் போய் ஒன்று விவாக காரியம். ஏனென்றா அது சத்தியத்தை அறிந்த போதையர்கள் குடும்பங்கள் கூட கோர்ட்டுக்கு அப்ளை பண்ற ஒரு காரியத்துக்கு அதை என்ன செஞ்சிட்டு இருக்கு? போய்கொண்டிருக்கு. ஏனென்றா அவங்க அந்த தீக்கசியுடைய அந்த வீக் பாயிண்ட் என்ன? அவங்களுக்கு சார்பான காரியங்களை எடுத்து அது வெளிப்பாடெல்லாம் அவங்க தங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்றான். ஆனா அது தவறு.
அதுக்கு என்னத்தை பிடிப்பாங்கன்னு நான் ஊகிக்கிறேன். என்னென்னா இந்த அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பெண்களை விவாகம் பண்ணிட்டு இந்த இராணுவங்கள் வந்து வெளி தேசங்களுக்கு போவாங்க. போயிட்டு அவங்க திரும்பி வரக்குள்ள பார்த்தீங்கன்னா பொஞ்சாதி எல்லாம் வேறு ஒரு புருஷனோட இருப்பான். ஏன்னா இவ்வளோ காலத்தை அவர் போயிட்டு செத்துட்டேரோ இருக்கிறேரோ இல்லையோன்னு தெரியாட்டி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா விவாகம். அப்போ வந்தோடனே போய் டிவோர்ஸ் கேட்குறதா கொடுக்க. அப்போ தீக்க சொல்ல இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணுக்கோ அவர் சொல்கிறேன், இதுக்கு பிறகு நீங்கள் ஒன்றும் செய்யாங்க, நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அப்படியே வாழும். ஏன்னா இதுக்கு பிறகு ஒரு தீர்ப்பு கொண்டே இயலாது. இப்போ இவங்க டிவோர்ஸ் ஆகி திரும்ப பழைய கணவனிடத்துல போகல, அது நடைமுறை சத்தியத்தை பேசிக்கொண்டிருக்கு. அப்போ அதனால் அவர் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அப்படியே இருங்க. அப்போ அந்த நடைமுறை இந்த நாட்களில் சில பேர் என்ன செய்கிறாங்க, பிடிக்கிறான். ஒருவன் சரியில்லாட்டி அதை அப்ளை பண்ணி இன்னொரு அது வேறு இது வேறு. அதுக்காக அவன் பரலோராட்சியத்துக்கு வருவான்ன்றது நியமத்தில் தீக்க சொல்லு. தவறு 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 செஞ்சவனை தண்டிச்சு கொடுக்கிறது காரியம் இல்லை. அவன் இழந்து போனான், அந்த ரட்சிப்பை இழந்து போனான். அதனால அவனுடைய காரியத்தில் அவன் கடந்து போகட்டும் என்று தீக்க சொல். அப்ப அதனால இன்னைக்கு நாங்க வந்து காரியம் அதான், தேவன் ஒரு வழியை ஒரு வைத்திருக்கு. நான் ஏன் பேசிக்கொண்டேன்னா இந்த சத்தியமானது பகிரங்கமாக ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது அங்கே அநேகர் இருக்கிறார் என்று மறைக்க முடியாது. ஏனென்றால் சத்தியமே ஒரு ஜனத்தை விடுவிக்க முடியும். ஏனென்றால் அதுவே ஒரு மனவாட்டியை தேவனுக்கு முன்பாக கரை திரை அச்சவளாக அங்கே கொண்டு வர முடியும். விவாகரம் வந்து அது பிசாசினால் அதிக சொல்றேன், அது வந்து பிசாசினால் அங்கே உண்டான காரியம். கேள்வி பதில சொல்றேன், ஒரு காரியத்தை வாசிக்கிறேன் பார். அவர் சொல்ற பாருங்க, அந்த கணவன் கேட்கிற, அன்புள்ள சௌரம் பிரணாமி, என் மனைவி நாமும் பிரிந்து விட்டு அவள் என் மேல் விவாகரத்து வழக்கு தொடுத்திருக்கிறார். ரைட், நான் அதை எல்லாம் வாசிக்காம கீழே விடைய சொல்றேன் பாரு. சௌரனே பாருங்கள், இதை உங்களிடம் கூற விரும்புகிறேன். அவள் உங்கள் மேல் விவாகரத்து வழக்கு தொடுத்தால் அது பிசாசு. பாருங்கள், அவள் அதை செய்யக்கூடாது. ஆனால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து அந்த ஸ்திரீக்கு இடரலாக நீங்கள் இவ்வுலகில் ஒன்றும் செய்யவில்லை என்றால், அதாவது நீங்க அந்த ஸ்திரீக்கு விவாகரத்துக்கு வர்றதுக்கு ஏற்ற வண்ணமாக நீங்க ஏதாவது இடரல் செய்யாம இருந்தால், இவ்வுலகில் ஒன்றும் செய்யவில்லை என்றால் அதை செய்வது சாத்தானே. உங்களை பிரிக்க அவன் முயற்சி செய்கிறான். அதான் தீக்க செய்து நிறைய இருக்கு. நான் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப பாருங்க, அது ஒரு பிசாசு. அப்போ ஒரு டிவோர்ஸ் வருகிற காரியத்துக்கு ஒரு இடரல் இருந்தா அது ஆணோ பெண்ணோ அவங்க போய் அதை என்ன செய்யணும், ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்கும். ஒருவேளை அங்கே அவள் போட்டு இருந்தா அந்த காரியத்துக்காக இவன் தவறு செய்யலன்னா அதுக்காக அவன் என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும் என்று தீக்க சொல். ஆனா இன்றைக்கு காரியங்கள் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, தங்களுக்கு ஏற்ற வண்ணமாக செய்தியை மாற்றுகிறார். ஆனால் செய்தியானது அது தவறு. வேதம் என்ன சொல்லுது, உயிரோடு இருக்கிற வேளையில் அவள் விவாகம் பண்ணினா அவள் விபச்சார். அதுக்கு பிறகு வேற மாற்று கருத்து. அதுக்கு பிறகு இந்த செய்தியை வச்சு கொண்டு இங்கே வரையலாம், ஒரு காரியத்துக்குள் அங்க வரையலாம். ஏனென்றா அது விபச்சாரி என்றா அது விபச்சாரி, வேதம் அதை போதிக்கு. அதனாலதான் வேதம் சொல்லுறது, அது உயிரோடு இருக்கிற வேளையில் அது நடந்தா அது விபச்சார். வேதம் என்ன சொல்லுது, வெளிப்படுத்துற விபச்சாரக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்யலாதான், பிரவேசிக்க முடியாது. வெளிப்படுத்தல் 21 பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்யலாதான், வாசிப்போம். ரைட், 15ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். 22:15. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். ஆமென். அடுத்தது பாருங்க, 21ஆம் வெளிப்படுத்தல் 21:7-8. ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தி கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பேன். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும், பாருங்க, பயப்படுகிறவங்களுக்கு கூட, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யரும் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியின் கந்தவும் எரிகிற கடலில் பங்கடைவார்கள். எங்க பங்கடைவாங்களா?
2ஆம் மரணத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க? பங்கடைவாங்க. ரைட். இப்ப 20:5 பாருங்க, மரணம் அடைந்த மற்ற அந்த 1000 வருஷம் முறியுமளவும் உயிரோடுவதில்லை, இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இது 1000 வருஷம் பாருங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்க இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துக்கும் முன்பு ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஆமென். பாருங்க, இதான் இது உலக நடைமுறை. அப்ப பாருங்க, இன்னைக்கு மணவாட்டி, இன்னைக்கு எல்லா சபையிலும் மணவாட்டி என்று அங்கு உரிமை பாராட்டினாலும் மணவாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் தீர்க்கதரிசி உங்களுக்கு போதிக்கிறார். அது கரைதிரை. அவள் உலகத்தோடு விவாகம் பண்ணினா கூட அவள் என்ன? விபச்சார், ஆவிக்குறி. அதே நேரம் மாமிச பிரகாரமான வாழ்க்கையில அவள் காரியத்துல தவறாயிருந்து குடும்பத்தின் நிமித்தம் அவள் அங்கே காரியமாயிருந்து விவாகம் பண்ணி இருந்தா கூட அது விபச்சாரம். ஏண்டா, உயிரோடு இருக்கும் மட்டும் இன்னொருவனை விவாகம் பண்ணினா அது என்ன? விபச்சாரம். அப்ப அதனாலதான் அவளுக்கு ஒரு நியமம் கொடுக்கப்பட்டது. பாருங்க, அவள் ஏதாவது அறிக்கை செய்ய வேண்டியது போல் அவள் அறிக்கை செய்தவளாக வேண்டும். அவள் அப்படி செய்யாமல் தன் கணவனுடன் 10 ஆண்டு காலம் வாழ்ந்த பிறகு அறிக்கை செய்வாளானால் அவளை தள்ளை விட்டு வேறொருத்தையை மணக்க கணவனுக்கு உரிமை உண்டு. ஒருவேளை 10 வருஷம் சொல்லாம வாழ்ந்துட்டு 10 வருஷத்துக்கு பிறகு சொன்னா அவளை விவாகரத்து பண்ணி வேறொருத்தையை மணக்க கணவனுக்கு உரிமை உண்டு. அப்படிதான் வேதம் கூறுகிறது, வேசித்தனம் என்பது அசுத்தமான வாழ்க்கை வாழுது. பாருங்க, இதான் தீர்க்கதரிசி சொல்ற கார். யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவளுக்கு நியமிக்கப்பட்ட பின்பு அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தான். நீங்கள் ஒருத்திக்கு நிச்சயம் செய்யப்பட்ட பிறகு தேவனை பொறுத்த வரையிலும் அவளுடன் உங்களுக்கு விவாகம் ஆகிவிட்டது என்பது என்னையா? ஒருவரோடு அங்கே பொருத்தனை செய்து பெற்ற பிற்பாடு அது என்னையா? அது விவாகம். என்ன, யோசேப்பு என்ன செய்யறே? தள்ளிவிட மனதாயிருக்கு. ஆனா தள்ளிவிட இல்லை. அதான் தேவன் என்ன வந்து சொல்றே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. அதான் திகசுரா நீங்க பொருத்தனை இன்னைக்கு அதான் திகசுரா பொருத்தனை வந்து இன்னைக்கு தவறி போகிறத நாங்க பார்க்கணும். ஆனா நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஒரு நாள் நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த விவாக பொருத்தனையை சொல்லல, அதுவும் தான் நீங்க சாதாரணமா ஒரு மனிதனுக்கு சொல்ற பொருத்தனையை கூட நீங்க என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளும். நீங்க சொல்றேன், நீங்க சொன்னா அதை செய்யுங்க, ஏலாட்டி நீங்க அதை என்ன செய்யாதீங்க, சொல்லாது. ஏனென்றா அது தேவனுக்கு அவன் பிரதிநிதியா இருக்கிறான். தேவனுடைய காரியத்துக்கு அவன் பிரதிநிதியாக இருக்கபடி அவனுடைய பேச்சு தேவனுடைய வார்த்தையாக இருக்கவும். ஒருவனுக்கு அதை சொன்னா அந்த காரியத்தை அவன் என்ன செய்தாகணும்? செய்தே ஆகும். அதான் அங்கே காரியமாயிருக்கு. கவனிங்கள், கற்பு என்னும் புனிதமான நம்பிக்கை அவளுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற. தேவன் நம்பி அவளுக்கு அதை அளித்திருப்பார். அவர் ஏதேன் தோட்டத்தில் செய்தது போல அவள் சரி அல்லது முடியாது என்று கூறலாம். அவளுக்கு பெண்மைத்துவம் என்னும் புனிதமான நம்பிக்கை ஒன்று அவளை நம்பி அளிக்கப்பட்டுள்ளது. அவள் அதை முறித்து போடக்கூடாது. நான் இங்கே குறிப்பிடுவதை பெண்மைத்துவம் அவள் மனிதனுடன் நடந்து கொள்ளும் நடத்தை ஆகும். ஆமென். அவள் எந்த மனிதனையும் அனுமதிப்பது, இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்றான், அதை பிறகு விவரிக்கிறேன். திரைப்படங்களும் பாருங்கள், அங்கே சினிமா நட்சத்திரங்கள் அந்த பெண்களை முத்தமிடுகின்றன, கட்டி தழுகின்றன மற்றும் வெளிப்படையான உணர்ச்சிகளை தூண்டுகின்றன. அப்படி செய்யும் ஒரு பெண் மோசமான நடத்தை கெட்டவள். அப்படி செய்வது ஒரு பெண் மோசம். அவள் மற்றபடி கற்புள்ளவளாக இருக்கலாம், ஆனால் பாருங்கள், அவளுடைய இருதயத்தில் அந்த சுரப்பிகள், பாலுணர்வுகள் சுரப்பிகள் உதடுகளில் உள்ளது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை முத்தமிடும் போது அவன் உண்மையிலே மறைமுகமாக விவாகம் செய்கிறான். அப்படி செய்தா அது மறைமுகமான என்னையா? விவாகமாயிருக்கிறது. பாலுணர்வு சுரப்பிகள் பெண்களின் உதடுகளிலும் ஆணுகளின் உதடுகளிலும் உள்ளது. அவள் கையை முத்தமிட்டால் அது அவளுடைய பாலுணர்வு சுரப்பி கூடாக கலவாது.
இன சுரப்பிகள் உதடுகளில் உள்ளது. ஆமென். இன்று ஹாலிவுட் வெளிப்படையான உணர்ச்சியை தூண்டி மற்றும் பெண்களை காதலிப்பது இன்னும் அதை போன்ற அசுத்தங்களை காண்பிக்கிறது. அதனால தான் திகழ் சொல்ற சில பேருக்கு சினிமா பார்த்தா என்ன, நாங்க இப்படி பார்த்தா அப்படியே எடுத்துரும், அது உள்ள எடுத்தாதான் புலண்டுவான். ஆனா தீகல்சி என்ன சொல்றேன்டா, நீங்க அதை பார்த்தா அதுக்கு நீங்க அங்கீகரிக்கிறீங்க, அது எவ்வளவு விரோதமான. இப்ப ஒரு ஆண் வேறொருவனோட வாழ்வா, ஆனா நாடகத்திலேயோ படத்திலேயோ அவங்க என்ன செய்வாங்க, ஒரு கணவன் பாணி போல என்ன செய்வாங்க, நடித்து காட்டுவாங்க. அப்ப அது என்ன காரியம், அது பிசாசனுடைய காரியம். ஏனென்றா இன்னொரு பெண்ணை தொட அந்த கணவனுக்கு மாத்திரம்தான் உரிமை உண்டு. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த காரியத்தை டிராமான்னு சொல்லி சினிமான்னு சொல்லி பார்த்தா நாங்க அந்த பிசாசனுடைய திட்டத்துக்கு நாங்க என்ன செய்யறோம், அங்கீகரிக்கிறோம். இப்படியானவங்க நீங்க நேக்காய்ங்க தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க பிரவேசிக்க. வேதம் சொல்லுது நீங்க விபச்சாரியா இருக்கு, நீங்க உலகத்தின் காரியத்தை நீங்க என்ன செய்யறீங்க, நேசிக்கிறீங்க. அதனாலதான் இன்னைக்கு ஆவிக்குரியத்தை பேசிக்கொண்டிருக்கு. இன்னைக்கு மற்றவங்களுக்கு இது பைத்தியமாயிருக்கு. ஆனா வேதம் சொல்லுது தேவன் விபச்சாரியை தேவன் எடுப்பது, தேவன் கற்புள்ள அங்கே தேவனுடைய சாயலை தரித்து கொண்டு தேவ ஆவியினாலே வழி நடத்தப்படுற ஒருத்திக்காகவே தேவன் வருகிறார். ஆமென். இப்பொழுது சபையை மனதில் கொள்ளுங்கள். இப்பொழுது சபையை மனதில், சபையானது முத்தமிட்டு ஒழுங்கற்ற விதத்தில் நடந்து வார்த்தையை தவிர மற்ற எல்லாவற்றிலும் ஈடுபட்டுள்ளது. அது பிசாசையும் கல்வியையும் விஞ்ஞான ஆய்வையும் உள்ளே அனுமதித்து விட்டது. விஞ்ஞான கல்வி தேவனுக்கு முற்றிலும் முரணாய் அமைந்துள்ளது. இப்பொழுது நாம் பெற்றுள்ள நாகரிக முறைமை கிறிஸ்துக்கு முற்றிலும் விரோதமாய் உள்ளது. கல்வி முறை கிறிஸ்துக்கு விரோதமாய் அமைந்துள்ளது. நாகரிகம் கிறிஸ்துக்கு விரோதமாய் அமைந்துள்ளது. அது தேவனுக்கு விரோதமாய் உள்ளது. நீங்கள் நாகரிகத்துக்கு விரோதமாய் கூறுகிறீர்களே எனலாம். இரண்டாவது ஒரு நாளில் தேவன் ஒரு நாகரிகத்தை கொண்டு வருவார். ஆமென். அதனுடன் மரணம் எந்த விதத்திலும் ஈடுபடலாகாது. இந்த நவீன நாகரிகம் சாத்தானினால் உண்டானது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு அதை வேதத்திலிருந்து நிரூபித்து காண்பிக்கிறேன். இவை அனைத்துமே சாத்தானினால் உண்டானது. ஆமென். அப்ப பாருங்க, இன்னைக்கு நாங்க ஞானஸ்தானத்துக்குள்ளாக தேவனுக்கு நாங்க விவாக பொருத்தனை பண்ணிருக்கோம். இன்னைக்கு நாங்க மாறிடலாம். நாங்க இன்னைக்கு அவருக்குரிய காரியம் நாங்க அதை பெற்றுக்கொண்டு நாங்க உலகத்தோடு வாழ்ந்த விவச்சா. அதனால்தான் பொருத்தனை கவனம். அதனால்தான் அடிக்கடி சொல்ற இந்த காரியங்களை நாங்க ஆதியில் அறிய. ஆனா இன்றைக்கு இந்த வருகிற சந்ததி, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு இது ஒரு மிகவும் முக்கியத்துவம். ஏனென்றா நீங்க வாக்கு கொடுத்தா அது மாறியலாம். அதனாலதான் உங்களோட வாக்குகள் சரியா இருக்கவன். ஏனென்றா அதனாலதான் நீங்க உங்களுக்கு என்ன பெற்றோர் இருக்கிறாங்க, காரியங்கள் இருக்கிறாங்க, எல்லாமே நீங்க நிதானிக்க. அதே போல் ஆணோ பெண்ணோ யாரா இருந்தா அதனாலதான் நீங்க காரியங்களை நீங்க என்ன செய்யணும், அங்கே கவனமாயிருக்கும். ஏன்னா செய்தியில சுழிவு நெளிவு இருக்கு. ஏன்னா வேதத்துல எப்படி இடரலான கல்ல தேவன் வச்சது போல இந்த செய்தியும் எந்த விதத்திலும் நாங்க மாத்துறதுக்கு இருக்கு. ஆனா சத்தியம் சத்தியமா தான் இருக்கு. நாங்கள் சத்தியத்தை போதிக்கிற வேளையில நாங்க வேறொரு காரியத்தை செய்ய முயலுறோம் என்று ஜனங்கள் குற்றச்சாட்டை கொண்டு வருவாங்க. அப்படி நடக்குது. ஆனா சத்தியமானது சத்தியமா தான் இருக்கு. நீங்க எந்த விதத்திலும் மாறினா அது விபச்சாரி என்ன கட்டம். அதான் தீகர்ஷா தண்ட மகனுக்காகவே அவர் என்ன செய்யறே சொல்றேன். அவர் சொல்ற தீகர்ஷிட செய்தியில நீங்க அநேகம் கேட்டா அவர் சொல்ற இங்க 2-3 கல்யாணம் கட்டினவங்க இருக்கிறாங்க. சக்கன் இருக்கும் எல்லாரும். ஏன்னா சபைக்கு போறாங்க. ஏன்னா 2-3 கல்யாணம் என்னண்டா 2-3 முடிச்சுட்டு அவங்க இருக்கிறல்ல. அவங்க ஒரு ஆளுக்கு பொருத்தனை பண்ணி அதை மீறிட்டு விவாகம் பண்ணி அல்லது சில காரியத்தை தள்ளி விட்டுட்டு அப்ப அதே போல அவர் சொல்றவர் இல்லை என்ற மகனும் கூட என்று என்ற மகனுங்க அவர் நான் உங்களுக்கு உண்மையே இல்லாவிட்டா நான் தேவனோடு உண்மையாக இருக்க. எந்த சொந்த மகனா இருந்தாலும் நான் என்ன செய்யணும், சத்தியத்தை நான் கூற விரும்புகிறேன். அப்ப அதான் பாருங்க அவர் பாருங்க, அனோல்மன் விவாகரத்துக்கு ஒன்று என்னும் கேள்வி கேட்கப்பட்டது. பாருங்களே நண்பனே, இவ்விதமாய் கேள்விகள் நீங்கள் என்னை கேட்கும் போது அது எனக்கு என்ன செய்கிறது என்பதை நீங்கள் அறிவதில்லை.
இந்த பாருங்க கவனமா, 2-3 முறை விவாகமான என் நண்பர்கள் பலர் இங்கு உட்கார்ந்து இருக்கின்றனர். அவர் சொல்ற 2-3 முறை விவாகமாகின பல நண்பர்கள் இங்கே இருந்து உட்கார்ந்து கொண்டிருக்க. நான் என் சொந்த மகன் பில்லி பாலையும் குறிப்பிடுகிறேன். அதுல ஒருவன் பில்லி பாலையும் கூப்பிடுகிறேன். பாருங்க, அதான் சத்தியம். நான் என் சொந்த மகன் பில்லி பாலையும் குறிப்பிடுகிறேன் என்று நீங்கள் உணர்கிறீர்களா? நான் பில்லி பாலை மட்டும் சும்மா விட்டு விடுவேனா? டிக்கெட்ஸ் கேட்கிறேன், நான் சும்மா விட்டு விடுவேனா? இல்லவே இல்லை. பில்லி பால் ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொண்டான். அவன் என்னிடம் வந்து, அப்பா நான் விவாகம் செய்து கொள்ள போகிறேன் என்றான். நான் என் காரை கழுவி கொண்டிருந்தேன். நான் உன் தலையை சுவற்றில் மோதிக்கொள் என்று சொல்லி என் காரை கழுவி கொண்டிருந்தேன். மகன் வந்து என்ன சொல்றான்டா, நான் ஒரு பெண்ணை விவாகம் சொல்ல உன்னை தலையை போய் சுவத்துல மோதிக்கொள்ளு இவர் காரை கழுவி இருக்கு. அவன் நான் விவாகம் செய்து கொள்ள போகிறேன் என்றான். நான் ஓ போடா என்று சொல்லிவிட்டு வேலையில் ஈடுபட்டிருந்தேன். அவன் தன் தாயிடம் சென்றான். அவன் அவளை பார்த்து கேலியாக சிரித்தான். ஏன்னா இந்த வயசுல அவன் செய்ய மாட்டான்னு அவங்க சிரிக்கிறான். அவன் என்ன செய்தான் தெரியுமா? திகேஸ்வரி, அவன் என்ன செய்தான் தெரியுமா? பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கும் ஒரு சிறு பெண்ணுடன் அவன் ஓடி போய் விவாகம் செய்து கொண்டான். பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்க பெண்ணோடு அவன் என்ன செஞ்சிட்டானா? ஓடி போய் விவாகம் செய்து கொண்டான். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் அந்த விவாகத்தை அனல்மெண்ட் செய்தோம். அந்த பெண்ணின் தகப்பனும் நானும் நாங்கள் அந்த விவாகத்தை அனோல்மெண்ட் செய்தோம். இருப்பினும் அவன் விவாகம் செய்து கொண்டவனாகவே கருதப்பட வேண்டும். என்னையா அவங்க என்ன செஞ்சிட்டான்? அனோல்மெண்ட் செஞ்சிட்டான். அனோல்மெண்ட் செஞ்சாலும் அது என்னத்துல வருது? அவன் விவாகம் செய்து கொண்டான். அவன் அதுக்கு பிற்பாடு ஒரு வேற ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி இருக்கிறான். தீக்கல் சொல்லி 2ஆம் கல்யாணம் முடிச்சு. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் ஏன் இதை போதிக்கிறேன்டா, தவறா நினைச்சிடாதீங்க. சத்தியத்தை நான் போதிக்கிறேன்டா, நான் தேவன் எப்படியான ஒரு மனவாட்டி எதிர்பார்க்கிறார் என்பதுதான் நான் சொல்றேன். சில வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, அது நான் ஆளும் கடினமா நான் போவேல, நான் மேலோட்டமா சொல்றேன்டா. இது நீங்க என்ன காரியத்திலும் இழந்து போகாதீங்க. ஏனென்றா எங்களுக்கு தேவனுடைய ராசியம் தான் மிகவும் முக்கியம். நீங்க இந்த பூமியில எதை இழந்தாலும் அந்த ராசியத்தை நீங்க இழந்து போகாது. நான் அதுக்காக தான் நான் உங்களுக்கு போதிச்சு கொண்டிருக்கேன். இந்த ராஜ்யத்தில் நீங்க இழந்து போகாதபடி நீங்க கற்புள்ள கண்ணியா நீங்க நடக்கணும்டா, தேவனுடைய சத்தியத்தின்படி நடங்க. நீங்க சொல்லலாம் இது எப்படி கஷ்டம், ஆனா நீங்க தாழ்மையா இருந்து தேவனிடத்துல ஜெபிக்கிற வழியில தேவன் உங்களுக்கு வழி நடத்துவார். ஆமென். ரைட், நான் இதை வாசிக்கிறேன். ஏன்னா இந்த சத்தியத்தை நிறைய பேர் மாத்திரப்படினால இது நான் சத்தியமா போதிக்க நான் விரும்புறேன். ஏண்டா இது என்னிடத்துல மறுபடி கேள்வி கேட்கலாம். ஏண்டா இது நான் தவறு விட்டா எத்தனையோ பேர் கேட்கல. ஆனா நான் சத்தியத்தை போதிக்கிறதுக்கு பயப்பட மாட்டேன். ஏனென்றா இன்னைக்கு இந்த செய்திகள் மத்தியில ஜனங்கள் மத்தியில இந்த காரியங்கள் போய் தவறாக தெரியப்பட்டு கொண்டிருக்கு. பெண்ணின் தகப்பன நானும் அந்த விவாகத்தை அனோல்மெண்ட் செய்தோம். இருப்பினும் அவன் விவாகம் செய்து கொண்டவனாகவே கருதப்பட்டான். அவன் என் பையன், அவன் உட்கார்ந்து கொண்டு நான் கூறுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். இப்பொழுது அது முற்றிலும் உண்மை. அவன் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்க அந்த பெண்ணுடன் என்னிடம் வந்து, என் மருமகள், என் பேரன், அப்பா எனக்கு விவாகம் செய்து வையுங்கள் என்றான். இப்ப திரும்ப விவாகம் பண்ணிட்டு அவங்க திரும்ப வராங்க. அப்பா எங்களுக்கு மருமகள் கூட கேட்கிற, அப்பா எங்களுக்கு அந்த மாமா எங்களுக்கு விவாகம் செய், பேரன் சொல்ற. ஆனால் சொல்ல செய்யவே செய். ஏனண்டா 2ஆம் கல்யாணத்தை செஞ்சு வைக்கல. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? ரைட். 159 நான் முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டேன். அது என் சொந்த மகன், அவனை நான் தூக்கி சுமந்து என்னால் முடிந்த எல்லாவற்றையும் அவனுக்கு செய்து அவனுக்கு நான் தாயும் தகப்பனுமாய் வந்திருக்கையில் இது என் இருதயத்தை குத்தவில்லை என்றால் நினைக்கிறீர்கள். திகச்சலா இது என்ன குத்த இல்லையா? இந்த அப்பா தவறக்குள்ள சில பேர் என்ன செய்வாங்க, புள்ள வந்துட்டு செஞ்சு வச்சிருவாங்க போதமா, ஆனா அதில் என்ன செய்யல செய்யல. அவர் சொல்ற என் இருதயத்தை அது குத்தாம இருந்திருக்குமா? ஏன்னா இந்த மகன் கெஞ்சி கேட்கிறான். ஏன்னா தேவ சமூகத்தில் விவாகம் ஆகாது, விவாகம் அல்ல.
அப்ப அவன் கேட்கிறான், செய்து வாங்க. அவன் சொல்ல, இல்லவே இயலாது நினைக்கிறீங்க. ஆனால் அது உண்மை. நிச்சயமாக என் மகன் உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறான், என் மருமகளும் என் சிறு பேரனும் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றன. அது தவறென்று நான் அவனிடம் கூறுகிறேன், ஏனெனில் நான் சரியாக வேண்டும் அந்த வார்த்தைக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆமென். அது தவறண்டா அது தவறு. அது என்ன செய்யலாம், மாறும். நீங்கள் திருமணம் பதிவு செய்யும் மஜ்னோட்டினால் விவாகம் செய்து வைக்கப்படுகிறீர்களா? சபை உங்களை விவாகம் செய்திருக்க வேண்டும். சபையில் உள்ள போதர்கள் அதுவே ஒரு கிறிஸ்தவன் செய்யக்கூடிய நாணயமான காரியம். ஆனால் நீங்கள் ஏற்கனவே அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த பொருத்தனையை செய்து கொண்டு 21 ஆண்டுகளுக்கு முன்பு விவாகம் செய்து கொண்டதால் அதனால் பரவாயில்லை என்று நினைக்கிறேன். நீங்கள் நல்லது எனலாம். அங்கே கீழே நான் வாசிக்கிறேன் போய். Right, 165. இங்கு நான் நின்று கொண்டு ஒரு பெண்ணுக்கு வாக்களித்தேன். சொந்த மகன் இங்கு உட்கார்ந்திருக்கையில் நான் உண்மையை கூறாமல் போனால் ஒரு மாய்மாலக்காரனாயிருப்பேன். நான் சொன்னேன், அவனுக்கு அந்த திருமண பயம் நடந்திராமல் போனாலும் அவன் அந்த ஸ்திரீயுடன் வாழ்ந்து அவளுடன் உறங்கி அவன் என்ன செய்திருந்தாலும் அவன் அவளுக்கு வாக்களித்த போதே அவளை மணந்து கொண்டான். அது வில்லிபாலாயிருந்தாலும் வேறு யாராயிருந்தாலும் அது முற்றிலும் உண்மை. அவன் வாக்களித்த போதே அவன் மணந்து கொண்டாய். நானாயிருந்தாலும் அதுவே. நாம் உண்மையுள்ளவராய் இருக்க வேண்டும். நான் என் மகனுடன் உண்மையுள்ளவனாய் இராமல் போனால் உங்களுடனும் உண்மையுள்ளவனாய் இருக்க முடியாது. நான் உங்களுடன் கூறுவது உண்மையுள்ள கருத்து என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதிலிருந்து எதையும் உண்டாக்கி விடாது. கீழே போயின்னு சொல்றேன். அதிலிருந்து உங்களுக்கு என்ன ஒரு காரியத்தை நீங்க என்ன செய்ய உண்டாக்க. இப்ப நிறைய பேர் உண்டாக்கிட்டான். நீங்க இதுல இருந்து வேறொரு உபதேசத்தை கொண்டு வந்துறாங்க. விளங்குவாங்களுக்கு அது உண்டாக்க இயலாது. அது பொருத்தனை பண்ணினா அது மீற இயலா. அது சிறு பெண்ணா இருந்தா கூட அவனுக்கு, அவன் வயது வந்த ஒரு மனிதனா இருந்தா அவனுக்கு அது பாதிப்பு. ஒரு அறியாத பருவமா இருந்தா தகப்பன் தாயால் அது செய்து வைக்கலாம். ஆனா அந்த பிள்ளைக்கு 14, 15, 16 வயசுல நன்மை தீமை அறியத்தக்கதாயிருந்து தெளிவான ஒரு காரியத்தை செய்து அது மாத்திரம் பொருத்தனை இல்லாம மற்ற காரியங்கள் அந்த பெண் ஈடுபட்டிருந்தா அது மாற்ற முடியாது. ஆமென். ஏனென்றா அது விபச்சார எண்ணம் பட்டம். ஒருவேளை பெற்றோருக்கு விருப்பம் இல்லாதபடினால அனோல்மெண்ட் பண்ணலாம். ஆனா அனோல்மெண்ட் பண்ணி போட்டு நாங்க சரியா இருக்கிறோம் என்பதுதான் அது தவறு. அது என்னது தவறு காரியம் இதுதான். ஆனா சத்தியத்தில் உள்ளவர்கள் இந்த காரியங்களை தவறுகிற வேளையில தேவன் ஒரு கோட்ஸை வச்சிருக்கேன். எங்க வச்சிருக்கேன்? ஆலயத்துல வச்சுக்கேன. எளிமையான அந்த மனிதரிடத்துல உங்களோட காரியங்களை பொலிசுக்கோ காரியத்தில் சொல்லாதபடி நீங்க என்ன செய்யுங்க? தேவ சமூகத்தில் சொல்லுங்க. அப்ப நீங்க விசுவாசியா இருந்தா 2 குடும்பங்கள் அங்க பேசப்பட்டு சத்தியத்தின் அடிப்படையில் காரியங்களை அது செய்யப்படலாம். அதை விட்டு செய்தி அறிந்தவர்களை போல என்ன செய்யலாம்? அது வியாக்கியானம் பண்ணலாம். செய்தியானது செய்தியாயிருக்கு. அது நானாயிருந்தாலும் உலகத்தில் எந்த மனிதனாயிருந்தாலும் தவறுதான். ஏனென்றா அந்த காரியங்கள் தெளிவாக இருக்கு. ஒருவேளை பெற்றோர் நினைப்பாங்க தங்களுடைய பிள்ளை இன்னும் பால் குடிச்சோன்றிருக்கு. அந்த பிள்ளைகள முத்தல்தனங்கள் வேறொரு மனிதர்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு ஒரு சிறு பிள்ளை அவங்க தெரிய. ஆனா காரியங்கள் இன்னொரு மனிதர்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் நாங்க தேவனை மாத்திர நம்புற பிள்ளைகளையே யாரையும் இல்லை. ஏனென்றா யார் தவறுவாங்க யார் தவற மாட்டாங்க என்று தேவன் மாத்திரமே அறிந்திருக்கு. ஆமென். அதனாலதான் நாங்க எங்களுடைய பிள்ளைகளை நாங்க தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நாங்க அந்த காரியங்கள் தவறி விடுகிற போது தேவனை நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று நாங்க வர வேண்டும் ஒழிய அதுக்கு நாங்க மற்றவங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இந்த காரியங்கள் தெரிய வந்துடும் என்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்க செய்தியோடு விளையாடக்கூடாது. எங்களுக்கு எப்பயுமே தாழ்மை அவசியமா இருக்கிறது. எங்களுடைய ஞான அறிவை கொண்டு நாங்க வாதாட போகக்கூடாது. ஒருவேளை நாங்க வாதாடுற காரியத்தில் நியாயம் இருந்தா கூட நாங்க என்ன செய்ய வேண்டும்னா தேவனே உம்முடைய சித்தம் என்னன்னு தான் நாங்க கேட்கணும்.
சில பெற்றோரை நான் பார்த்து இதுல காரியங்களை வாதாடி பிறகு ஊதி வெடிக்கிற அளவு வரக்குள்ள திரும்ப மாப்பிள்ளை தேடுவாங்க. அப்ப எல்லாமே என்ன செஞ்சும் கடந்து போயிருக்கு. தேவனுடைய காரியங்கள் வர்ற வேளையில் அதுதான் நடந்த. இந்த சத்தியத்தில் இருக்கிற அநேகர் வெளியே இருக்கிறதுக்கு காரணம் வெளியேண்டக்குள் வெளிநாடு நினைச்சு அதுக்கு ஒரு உபதேசம் கொண்டு வந்துறாங்க. வெளியிலண்டக்குள் இந்த இதை விட்டு வெளியே காரியங்கள் ஏனென்றா அதுதான். அப்ப காரியங்கள் வருகிற வேளையில் அவங்க வேறொரு நீட்டு முடி அங்கே படிப்பு வேணும் காரியங்கள் வேணும்ன்றோம் அது மாதிரி அவங்க வெளியே இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா தேவன் ஒரு ஆணுக்கு தேவன் தாய் தகப்பனை விட ஒரு ஆணுக்கு அது பெண்ணா இருந்தா கூட தேவன் அங்கே ஒரு மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதில்லை என்று தேவன் விரும்புகிறார். ஆமே, உங்களை விட தேவன் அக்கறை உள்ளது. நீங்க சரியான திட்டத்துல தேவனுக்குள்ள போற வேளையில தேவன் ஒரு காரியத்தை செய்யும். அதனாலதான் தேவன் அந்த அதிகாரத்தை அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கல. நீங்க போதிக்கலாம், நீங்க தவறு விட்ட எந்த போதகனும் என்ன செய்யலாது பலிபிடத்துல போதிக்கலாம். காரியங்கள் ஏனென்றா தவற முடியாது. தேவன் எப்படி தவற முடியாதோ அதே போல தேவனுடைய பிள்ளைகளும் தவறி போக முடியாது. தவறுக்கு தேவன் பிரயாச்சித்தத்தை வச்சிருக்கு. அவன் தாழ்த்தி தேவனுக்கு ஒரு காரியத்தை செய்யலாம். அறியாத முன்பு அவன் தவறு விட்டிருக்கலாம். ஆனா அறிந்த பிற்பாடு அவன் தவறு விடுவானா, அவன் ரிஜெக்ட். அவன் என்ன செய்யலாது தேவ சமூகத்துக்கு அவன் என்ன செய்யலாது வரவே முடியாது. அதனாலதான் அது உரைக்கப்பட்ட வார்த்தையை அது மூலவித்தா வார்த்தையை மாற்றவே முடியாது. தேவன் உண்மையான ஒரு மனவாட்டியை எப்படி அங்கே தெரிவு செய்கிறார் என்று அங்கே தேவன் ஒரு காரியத்தை உடையவராயிருந்தா அது மாற்றவே இல்லை. எப்படியான அவரை விரும்புகிறாரோ அப்படிதான் அது இருந்தே ஆகும், எந்த மாற்றமும் இல்லை. அதனாலதான் நீங்க போய் கட்டுக்கதைகளுக்கு ஏமாந்து போவாது. தேவன் ஒரு நாளும் அங்கே விபச்சாரியை விவாகம் பண்ணி கொள்ள மாட்டார். விபச்சாரின்ற வேறு அர்த்தத்துல சொல்லு. நீங்க பாவத்தோடு நீங்க தேவனோடு ஒரே வழியில நடக்க முடியாது. நீங்க உலகத்துக்கு நீங்க என்ன செய்யணும், மரித்தே ஆக வேண்டும். அதனாலதான் வாலிப பிராயத்தில் உங்களோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. சில காரியத்துல தவறு விட்டா அது வார்த்தையின்படி தான் செய்தால் அந்த பிள்ளைகள் தேவனுக்குள்ள வரணுமென்றா வார்த்தை தான் நியதி. அதனாலதான் நீங்க எப்பயுமே அந்த வாலிப பிராயத்துல ஞானஸ்தானம் என்பதே ஒப்பு கொடுக்கிற காரியம் என்றா அந்த பிள்ளைகளை தேவன் வழி நடத்துவார். நீங்க ஸ்கூலுக்கோ டியூஷனுக்கு போகல உங்களுக்கு தெரியும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தா தேவன் அவங்களுக்குள்ளாக இருந்து சரியான வழியை காண்பிப்பார். அதனாலதான் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி இருந்தும் தவறி அது உண்மையா இல்லாம பெற்றா நீங்க தவறிப்போங்க. அக்கா ஞானஸ்தானம் பெற்றா பரலோகம் என்பது அடையாளம் இல்லை. அது ஒருவேளை நீங்க சரியான மனம் திரும்புதல் இல்லாம பெற்றுக்கொண்டா அது என்ன செய்யுங்க, இழக்கப்பட்டு போவீங்க. ஒரு சிறு காரியத்தை வாசிக்கிறது. பாருங்க 91வது பந்தி. ஆண்கள் இவ்விதம் பெண்களுடன் நடந்து கொள்வதில் வியப்பொன்றும் இல்லை, ஏனெனில் பெண்கள் ஆண்களுடன் அவ்விதம் நடந்து கொள்கின்றன. அவள் குட்டைக்கால் சட்டை சருமத்துடன் ஒட்டி இறுக்கமான உடைகளை ஆண்களின் உடைகளை இவைகளை அணிந்து கொண்டு தெருவில் உடலை நெளித்து செல்கிறாள். அவள் என்ன கூறின போதும் அவள் கூடுமான வரையில் தன் கணவனுக்கு ஒரு கால் கற்புள்ளவளாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவள் விபச்சாரி. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அவள் இச்சையை உண்டாக்கத்தக்கு தன்னை காண்பித்தாள். ஆமே. அப்ப அதனாலதான் வேதம் சொல்லுது. ஏனென்றா ஒருவேளை நீங்க சரியாவங்களா இருக்கலாம் பாருங்க. அதான் ஆண்கள் இவ்விதம் பெண்களுடன் நடந்து கொள்வதில் வியப்பொன்றும் இல்லை. ஆண் உங்களோட சேட்டத்தனத்துக்கு ஒரு காரியத்துக்கு வர்றதுக்கு காரியம் உங்களுடைய நடத்து, உங்களுடைய உடுப்பு, உங்களுடைய பழக்க வழக்கங்கள். இதுதான் ஒரு காரியத்துக்கு வர்றதுக்கு ஒரு காரியமாயிருக்கிறது. பாருங்க, ஏனெனில் பெண்கள் ஆண்களுடன் அவ்விதம் நடந்து கொள்கின்றன. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்க எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அவள் இச்சை உண்டாக்கத்தக்கதாக தன்னை காண்பித்தாள். ஆகவே சரியாக அந்த விதமாகவே சபையும் உலகத்தோடு நடந்து கொண்டுள்ளது. ஆமே. அதே வண்ணமாக தான் சபையும் என்ன செய்தது, உலகத்தோடு என்ன செய்தது, நடந்து கொண்டு. ஆமேன். பாருங்க, அதுதான்
அங்கே வேதம் பவுல் என்ன சொல்றான்? விவாக மஞ்சம் அசுசிப்படாது இருப்பதா. எப்படி நீங்க பூமியில ஒரு கணவனுக்கு நீங்க விவாகம் பண்ணி எப்படி அசுசி இல்லாம வாழ்கிறீங்களோ, அதே போல உங்களோட ஆவிக்குரிய கணவனுக்கு நீங்கள் வாக்கு கொடுக்கிற வேளையில அந்த வாழ்க்கையும் நீங்க அசுசிப்படாதபடி நீங்க காத்துக்கொள்ளலாம். அப்பொழுதுதான் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள. இல்லாவிட்டால் இந்த செய்தியானது உங்களை நியாயம் தீர்க்கும். அநேக காரியம் இருக்கிறது. நேரம் போனபடினால நான் முடிக்கிறேன். நாங்கள் கடவுளுக்கு சித்தமான வேறொரு காரியத்தில் நாங்கள் பேசுகிறோம். கலப்பு மார்க்கத்தை நான் கொண்டு வந்து எப்படி ஒரு காரியங்களை குறித்து பேசலாம் என்று, ஆனால் முடியாது. நாங்கள் யாவரும் எழுந்திருந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆமென். கோடான கோடி சோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே மகு கோடான கோடி சோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே. தகப்பனே மகு சோத்ரம் 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 ஆண்டவரே. ஒரு நிமிடம் எங்கள் கண்களை மூடி எங்கள் தலைகளை நாங்கள் தாழ்த்துவோம். இந்த நேரத்திலே நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த மதிய நேரத்துக்காக தகப்பனே எங்களை அதிகமாக தாழ்த்துறோம். உம்முடைய கிருபையினாலே இந்த நேரத்திலே ஆண்டவரே ஒரு அருமையான வேத பாடத்தை நாங்கள் வாசித்து இந்த நேரத்திலே நீர் எப்படியான ஒரு மனவாட்டியை விரும்புகிறீர் என்பதை ஆண்டவரே இந்த நாளிலே அனுப்பின அந்த தீர்க்கதரிசியுடைய செய்தியை கொண்டு நாங்கள் இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியை கொண்டு இந்த நேரத்திலே நாங்கள் அதை தியானித்தோம். தகப்பனே, நாங்கள் பேசின ஒவ்வொரு காரியங்களும் சத்தியம் என்பதை நீர் அறிந்த தேவன். நீர் அதை சாட்சி கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர். அதனாலே நிச்சயமாக ஆண்டவரே கேட்ட செவிகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளிலே ஜனங்களுடைய வாழ்க்கை முறைகள், தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு காரியங்களை நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். இன்றைக்கு உலக ஜனங்கள் சத்தியத்தை அறியாமல், சபைகள் சத்தியத்தை அறியாமல், ஆண்டவரே இந்த மனவாட்டி சபைகள் சத்தியத்தை அறியாமல், ஆண்டவரே அவர்கள் கட்டு கதைகளுக்கும் வீணான தங்களுடைய சிந்தனைகளுக்கும் சாய்ந்து இந்த நாட்களிலே தங்களுடைய கருத்தின்படி இந்த நாட்களிலே நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு சத்தியத்தை ஒரு மனிதனுக்கு உணர்த்தாமல் எந்த மனிதனும் அதை அறிய முடியாது என்று நாங்கள் அறிந்தது போல கர்த்தாவே, அந்த சத்தியத்துக்கு நீர் ஆண்டவரே அந்த ஜனங்களை குருடாக்கி உண்மையான இந்த ஜனங்களுக்கு நீர் சத்தியத்தை வெளிப்படுத்தி இந்த நாட்களிலே உண்மையான ஜனங்கள் அதை அறிந்து கொள்ளும்படியாக இன்றைக்குமே நீ ஜீவிக்கிற தேவனாயிருக்கபடினால் ஆண்டவரே இந்த வேளையிலே ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இன்றைக்கு உலக வாழ்க்கையை கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த நேரத்தில் உதாரணப்படுத்தி நாங்கள் பார்த்தோம். ஆம் தகப்பனே, இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு மனிதனும் ஒரு ஸ்திரீயும் எந்த வண்ணமாய் நடக்க வேண்டும் என்பதையும் ஒரு சிறுபி ஆண்டவரே ஒரு ஸ்திரீக்காக நீர் வைத்த அந்த பாதையை குறித்து நாங்கள் இந்த வேளையிலே பார்த்தோம். ஆம் தகப்பனே, அந்த ஸ்திரீ எப்படி தன்னுடைய பிள்ளையை கொண்டு வர தான் கற்புள்ள ஆண்டவரே ஒரு ஸ்திரீயாக அந்த புனித தன்மையை காத்துக்கொள்ள வேண்டியது போல ஆம் கர்த்தாவே, ஆவிக்குரிய சபைக்கும் அந்த உன்னத நிலையை நீர் கொடுத்த தேவனாயிருக்கிறீர். அதே போல சபையும் அந்த நிலையிலே உம்மை கற்பம் தரித்து உண்மையான அந்த குமாரனை வெளிப்படுத்த மட்டும் புனிதமாக நடந்து கொள்ள நீர் ஒரு சபையை விரும்புகிறீர், ஒரு ஸ்திரீயை விரும்புகிறீர் என்று இந்த வேளையிலே நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, கேட்ட ஜனங்களையும் இனிமேல் கேட்க போற பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இது மனிதனுடைய செய்தி அல்ல, வானத்தில் இருந்து இறங்கி வந்த இந்த செய்தியா இது இருக்கிறபடினால் ஆண்டவரே, இது உண்மையான ஜனத்துக்கு நீர் பேசுகிற செய்தியா இருக்கிறபடினால் என் ஜனங்கள் ஆண்டவரே அவளை விட்டு வெளியே வா என்று சொன்னது போல தகப்பனே, உம்முடைய ஜனங்கள் அவளை விட்டு வெளியே வந்து உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க நீர் ஒரு வழியை உண்டு பண்ணின தேவனாயிருக்கப்படினால் இந்த நாட்களிலே உம்முடைய ஜனத்தோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கப்படினால் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட செவிகளை ஆசீர்வதியும். இந்த நாளிலே இருதயத்திலே குத்தப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் மாத்திரம் நின்று விடாதபடி தங்களை தாழ்த்தி உமக்குள்ளாக பலப்பட நீர் கிருபை செய்யும். ஆம் கர்த்தாவே, நீ சொன்னீர் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்னது போல தகப்பனே, இந்த வேளையிலே உம்முடைய ஜனங்கள் அதை செய்வார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே தகப்பனே, பாவங்கள் நெருங்காதபடி தகப்பனே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை நீ சூழ்ந்த ஆண்டவரே பாவத்தை வெறுத்து உமக்குள்ளாக நடந்து வர நீர் கிருபை செய்யும்.
அந்த அருமையான நேரத்திலே அடியானையும் அடியானின் குடும்பத்தையும் உம்முடைய ஒவ்வொரு ஆண்டவரே தேவ குடும்பங்களையும் ஆண்டவரே சபை ஜனங்களையும் உலகமெங்கும் இருக்கிற உம்முடைய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த காலம் பொல்லாததாக இருக்கிறபடினால் தகப்பனே பாவத்தில் இருந்து விடுபட எங்கள் யாவருக்கும் நீர் ஒரு வழியை வைத்திருக்கிறீர். தகப்பனே இன்றைக்கு நீர் எங்கள் வழிகாட்டியாக இருக்கிறபடினால் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த அருமையான நேரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாவையும் உடைய பாதத்திலே தாழ்த்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து என்றென்றும் ஜீவிக்கிற ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.